ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அடர்ந்த காடு. பௌர்ணமி வெளிச்சத்தில் காட்டை பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. யாரோ ஓடி வரும் காலடி சத்தம் கேட்டது. அக்காலடி சத்தத்திற்கு பின்னால் இன்னும் ஒரு காலடி சத்தம் பின்தொடர்ந்து வந்தது. தூரத்தில் ஓநாய்கள் ஊளிடும் சத்தம் மேலும் பயத்தை ஏற்படுத்தியது. சாரா நில்லு, சாரா நான் சொல்றதை கேளு, நில்லு சாரா நில்லு என்று அவன் கத்திக்கொண்டே அவள் பின்னால் சென்றான். ஆனால் அவள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. கையில் 2 மாத குழந்தையுடன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள். சிறிது தூரம்தான் ஓடியிருப்பாள். அவன் அவளை எட்டி பிடித்தான். விடுங்க ஜான், என்னை விடுங்க என்று கூச்சலிட்டான். கையில் இருக்கும் குழந்தை சினுங்கியது. ஓ செல்லமே என்று குழந்தையும் சமாதானம் செய்தாள். சாராவின் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் ஜான். சாரா, டார்லிங், பிளீஸ் நீயும் குழந்தையும் என்னை விட்டு போயிடாதீங்க கண்ணா, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், பிளீஸ் டார்லிங் என முன்ன மாதிரியே நாம சந்தோஷமா இருக்கலாம் என்று சாராவின் கால்களை பற்றி கொண்டு கதறினான். ஜான் பிளீஸ் எந்திரிங்க என்று தன் கணவனிடம் கத்தினாள். ஜான் மெதுவாக எழுந்து நின்றான். சாரா, உன்னையும் நம்ம குழந்தையும் பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது, பிளீஸ் என்னை விட்டு போயிடாது என்று சாராவின் கைப்பற்றி கெஞ்சிக்கிட்டு இருந்தான் ஜான். நான் படிச்ச கல்லூரியிலே நீங்களும் வந்து ஜாயின் பண்ணீங்க. நாம 2 பேரும் நண்பர்களா பழகி பின்னாடி காதலிக்க ஆரம்பிச்சோம். உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நீங்களும் சொல்லல. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு வேம்பயர்னு தெரிஞ்சது. அதுக்காக நான் உங்களை வெறுக்கலையே, உங்க கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்போ உங்க அப்பா நம்ம குழந்தைக்கு வேம்பயர் சக்தி எப்ப வரும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் வேம்பயரா இருக்கிறது போதும். நம்ம குழந்தை ஒரு மனுஷ குழந்தையா இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தேன்னா என்னோட குழந்தை பேய் இல்லைன்னா பிசாசா மாறிடுவான். நான் மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு போறேன். நீங்க என் கூட வர்றதா இருந்தா இப்பவே என் கூட வாங்க. நம்ம தூரமா எங்கேயாச்சும் போய் வாழலாம், சரியா என்று அப்பாவியாய் கேட்டாள் சாரா. சந்தோஷம் சாரா, நான் உன் கூடவே வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கோட்டைக்கு போய் என்னோட அப்பா மாமா அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இதோ ஒரு நொடியில் வந்துடுறேன். சாரா இங்கே இரு, இப்ப வந்துடுறேன் என்று கத்திக்கொண்டே கோட்டையை நோக்கி ஓடினான் ஜான். சாரா சந்தோஷத்தில் கண்ணீர் வடித்தாள். டேவிட் கண்ணா, இதோ உன்னோட அப்பா இப்போ வந்துருவாரு. நம்ம 3 பேரும் போய் ஒரு புது வாழ்க்கையை வாழ போறோம் என சந்தோஷம்தானே என்று குழந்தையிடம் பேசிக்கொண்டே ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தாள். ஜான் கோட்டைக்கு வந்தான். அப்பா அப்பா என்று ஜான் கத்திய கத்தலில் அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். ஜானின் அப்பா மைக்கேலை கூட்டத்தை விலக்கிவிட்டு அமைதியாக வந்து நின்றான். சொல்லு ஜான், என்னாச்சு? அப்பா, எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. சாராவுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. குழந்தைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். நானும் அவ கூட வரணும்னு சொல்றான். இப்ப என்ன செய்ய என குழப்பத்துடன் கேட்டான் ஜான். ஜானின் அப்பா மைக்கேல் மெதுவாக நடந்து ஜானின் அருகில் வந்து அவன் தோளில் கையை போட்டு பின், ஜான் மை டியர் சன், எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நீ சாரா கூட போ. குழந்தை ரொம்ப முக்கியம். உன்னோட பையன் டேவிட் ஒரு வேம்பயர்னு எனக்கு தெரியும். ஆனா சாராவுக்கு தெரியாம பாத்துக்கோ. ஜேம்ஸ் இங்க வா. ஜேம்ஸ் மைக்கேலின் அருகில் வந்தான். என்ன என்பது போல் மைக்கேலை பார்க்க, ஜேம்ஸ் ஜான் கூட நீயும் போ. புரியுதா என்று கஞ்சாடி செய்தான் மைக்கேல். ஜேம்ஸும் ஜானும் கோட்டையிலிருந்து நேராக சாரா இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். ஜேம்ஸை பார்த்ததும் சாரா சந்தோஷம் கொண்டாள். மூவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் வரும் வழியில் ஓநாய் கூட்டம் ஒன்று ஓவென்று இவர்களை சூழ்ந்து கொண்டது. சாரா குழந்தையை இறுக்கி அணைத்துக் கொண்டாள். அப்போது ஜான் சாராவிடமிருந்து குழந்தையை வாங்கி ஜேம்ஸிடம் கொடுத்துவிட்டு சாராவை அணைத்துக் கொண்டான். ஜேம்ஸ் சாராவிற்கு தெரியாமல் குழந்தையை தூக்கி ஓநாய்கள் முன் நீட்டினான். குழந்தைகளை பார்த்ததும் ஓநாய்கள் அனைத்தும் மிரண்டு போனது. அங்கிருந்த அனைத்து ஓநாய்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தன. ஒரு வழியாக அனைவரும் ஊட்டிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஒரு வீடு பார்த்து வைத்துவிட்டு ஜானும் ஜேம்ஸும் வெளியில் வந்தார்கள். ஜான் ஜேம்ஸிடம், மாமா, என்னோட பையனால ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டி இருக்கு. ஆனா அவனோட வாழ்க்கையில காதல்னு ஒண்ணு வராம பாத்துக்கணும். அவன் ஒரு வேம்பயரா இருந்தாலும் காதலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். என்னோட பையன் வாழ்க்கையில வர்ற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. அவளால நம்ம திட்டம் அனைத்தும் வீணாகிவிடும். சாராவை பாத்துக்கங்க மாமா, நான் இப்ப வந்துடுறேன் என்று அங்கிருந்து சென்றான் ஜான். ஜேம்ஸ் வீட்டுக்குள் சென்று சாராவிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு வெளியில் வந்தான். கண்ணா, டேவிட், என்னோட மருமகனே, சாதிக்க பிறந்தவன்டா நீ. வேம்பேர் உலகத்தின் இளவரசன் நீ. உன்னோட கைகளில் காதல் ரேகை பலமா உள்ளதடா. ஆனால் வேம்பேர் உலகத்தை காப்பாற்ற பிறந்தவன் நீ. சாராவின் எண்ணங்களுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும், சரியா என்றான். ஒன்றும் புரியாத குழந்தை மணலில் சிரித்தது.
15 வருடங்களுக்கு பிறகு அன்னை தெரசா அனாதை இல்லத்தில் ஒரு அறையில் 15 வயது மதிக்கத்தக்க பெண்கள் 5 உறங்குகின்றனர். டீ அனு, சீக்கிரம் எழுந்து வாடி, இப்பவே மணி 5 ஆச்சு. மதர் வந்தாங்க தோலை உரிச்சிருவாங்க. ஏய் சீக்கிரம் எழுந்திருடி. அடியே சங்கி மங்கி, எதுக்குடி இப்படி கத்துறீங்க? பக்கிங்களா? போங்கடி வெளியே என தலைநீர் தூக்கி வீசினான். சரியாக மதர் டயனாவின் முகத்தில் பட்டு கீழே விழுந்தது. இதை பார்த்து மற்ற பிள்ளைகள் பயந்து நடுங்கி போய் நின்றன. சங்கி மங்கி, அதாவது சங்கீதா மங்களம், இவர்கள் இருவரும் அணுவின் உயிர் தோழிகள். ஒரே நாளில் இந்த அனாதை இல்லத்திற்கு வந்தவர்கள். டயானா நேராக அணுவிடம் வந்தாள். என்னாச்சன்னு, எதுக்கு இவ்வளோ கோபம்? சொல்லுடா செல்லம் என்று அவள் தலையை தடவினாள் டயானா. டயானா கேட்ட மறு நிமிடமே மதர் என்று கத்திக்கொண்டே டயானாவை கட்டிக்கொண்டு அழுதாள் அனு. சங்கீதா மங்களத்திடம், என்னடி நடக்குதுங்க? இந்த மதர் டயானா எல்லாரையும் வெளுத்து வாங்குறாங்க, ஆனா இவகிட்ட மட்டும் நல்லா பேசுறாங்க. இவ ஏதாவது தப்பு பண்ணா கூட திட்ட மாட்டுறாங்களே. உடனே மங்களமும், இதத்தான் 15 வருடமா பாக்குறோமே. சரி சரி, அங்க பாரு என்று அனைவரும் டயானாவையும் அணுவையும் பார்க்கிறார்கள். அனு, என்னடா ஆச்சு உனக்கு? மதர் கிட்ட சொல்லு என சொல்ல, மதர் இன்னைக்கு லீவு முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இல்ல மதர், ஸ்கூல்ல அந்த 6 பேரும் என்ன கேலி கிண்டல் பண்றாங்க. நான் ஸ்கூலுக்கு போகல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு 10th போற. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இந்த அனாதை இல்லத்துக்கு நீ சேவை செய்ய வேண்டாமா? எழுந்திரி, போ, போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. சரியா? கேர்ள்ஸ், என்ன பாக்குறீங்க? நீங்களும் கிளம்புங்க சீக்கிரம் என சொல்லிக்கொண்டே அங்கிருந்து சென்றாள். பெண்கள் அனைவரும் பள்ளிக்கு விரைவாக புறப்பட்டனர். திடீரென்று அணு கத்தினாள், சங்கீதா என. சொப்பப்பா, இப்ப எதுக்கடி காது கிளியற மாதிரி கத்துற? இங்க வச்சிருந்த என்னோட டாப் எங்கடி என்று முறைத்தாள் அனு. ஹிஹி, அதுவாடி செல்லம், நான் தான் போட்டிருக்கேன். ஏயே அடிக்காதடி. சிறிது நேரம் அந்த இடமே கலவரம் ஆகியிருந்தது. சென்னைக்கு அருகில் இருக்கும் ஒரு அடர்ந்த காட்டில் டேவிட் சாராவின் புகைப்படத்தின் முன் நின்று தனது தாயை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு ஜேம்ஸ் வந்தான். டேவிட், அம்மா போட்டோவுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, அம்மாவுக்கு என்னாச்சு? எப்படி செத்தாங்க என்று சோகத்துடன் கேட்டான் டேவிட். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? அவளுக்கு தீராத வயிற்று வலி, அதனாலதான் அவ செத்து போனா. இதோட 100 தடவை கேட்டுட்ட. நானும் 100 தடவை பதில் சொல்லிட்டேன். இன்னைக்கு உனக்கு புது ஸ்கூல் அட்மிஷன் போட்டிருக்கு. ஜேம்ஸ், அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ என்று கோபமாக கத்திவிட்டு அங்கிருந்து சென்றான் ஜான். ஜேம்ஸ் டேவிட்டை சமாதானம் செய்து பள்ளிக்கு அழைத்து சென்றான். பள்ளியின் முதல் நாள் அனு, சங்கீதா, மங்களம் மூவரும் அவரவர் வகுப்பிற்கு சென்றனர். அனு 10ஆம் வகுப்பு ஏ செக்ஷன், சங்கீதாவும் மங்களும் வேற வேற செக்ஷன். அனு தன்னோட வகுப்பிற்குள் நுழைந்தாள். வாட்டர் பாட்டில் இருக்கும் மொத்த தண்ணீரையும் அவள் மேல் கொட்டினான் சந்தோஷ். இதை பார்த்து மற்றவர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள். இதை பார்த்த ரக்ஷன் கோபம் கொண்டான். ஏனென்றால் இவன் ஒருவன் மட்டுமே அணுமேல் பாசமாக இருப்பவன். ஒரு விஷயம் என்னவென்றால், சந்தோஷ், ராஜேஷ், ரக்ஷன், ராகேஷ், அனு, பீர்த்தி, அஞ்சலி, ஷாலினி, வினோதா, இவங்க 8 பேரும் எல்கேஜில இருந்து இப்போ 10th வரைக்கும் ஒன்னா படிச்சுட்டு வர்றவங்க. அஞ்சலிக்கு எப்பவுமே அணுவை பிடிக்காது. அஞ்சலி அணுவிடம், ஏ லூசி, என்னடி இந்த வருஷம் 10th படிச்சு நிறைய மார்க் வாங்கணும்னு கற்பனை பண்ணிட்டு வந்திருப்பியே என்று அவள் ஜாடையை பிடித்து இழுத்தாள் அஞ்சலி. ரக்ஷன் அஞ்சலிடம், ஏண்டி எப்ப பார்த்தாலும் இவகிட்ட வம்பு பண்ற? அப்படி அவ மேல உனக்கு என்னதான் கோபம்? இவ ஒரு அனாதை, ஆனா இவ என்னை விட அழகா இருக்கா, என்னை விட ரொம்ப நல்லா படிக்கிறா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று கத்தினாள் அஞ்சலி. அந்நேரம் வகுப்பறைக்கு ஆசிரியர் வர அவரவரிடத்திற்கு சென்று அமர்ந்தன. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கா. வாப்பா, உன்னை பத்தி இவங்க கிட்ட சொல்லு என சொல்ல, டேவிட் முன்னால் வந்து நின்றான். என்னோட பேரு டேவிட். எனக்கு அம்மா கிடையாது. எனக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு எங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் என சொல்லிவிட்டு கடைசி பெஞ்சில் சென்று அமர்ந்தான். மாலினிக்கு டேவிட்டை பார்த்ததும் காதல் கரை புரண்டு ஓடியது. அந்த பள்ளியில் படித்து வெளியில் வரும் டேவிட்டை யாரிடமும் பேசியது கிடையாது. யாருடைய முகத்தையும் இவன் பார்த்ததும் கிடையாது. ஆனால் மாலினி மட்டும் டேவிட்டிடம் பேச எவ்வளவு முயற்சி செய்து பார்த்து விட்டாள். ஆனால் டேவிட் அசைந்து கொடுக்கவில்லை. காரணம், அவன் ஒரு இரத்த காட்டேரி. எந்த நேரம் வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம். அவனுக்கு ரத்தம் அடிக்கடி தேவைப்படும். அதனால் யாரிடமாவது பேச்சு கொடுத்தால் எங்கே அவர்களை கடித்து இரத்தத்தை கொடுத்து விடுவோமோ என்கிற பயம் அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியாக பள்ளி வாழ்க்கை முடிந்து இந்த கும்பல் அப்படியே இன்ஜினியரிங் கல்லூரியில் அடியெடுத்து வைத்தன. மதர், சீக்கிரம் வாங்க, காலேஜ் போகணும், சீக்கிரம் என்று ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு கத்தினாள் அனு. இருங்க பொண்ணுங்களா, இதோ வந்துட்டேன் என்று கூறிக்கொண்டே ஆட்டோவில் சென்று ஏறினாள் மதர் டயானா. கல்லூரி வந்து சேர்கிறார்கள் மதரும் டயானாவும் அனுவும். ஆட்டோவிலிருந்து இறங்கும் நேரம் எங்கோ பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போய் அமைந்திருந்தார் மதர். அனு கீழே இறங்கிவிட்டு மதரை பார்த்தாள். அவர்கள் எங்கோ பார்த்த அதிர்ச்சியில் உறைந்திருப்பதை கவனித்தாள். மதர், மதர் என்னாச்சு? மதர் என்னாச்சு என்று மதரை உணர்க்கிறான்.
அனு, ஆட்டோல ஏறு. என்னாச்சு மதர்? உள்ள வராம ஆட்டோல ஏற சொல்றீங்க? வந்து ஏறு என்று அணுவின் கையை பிடித்து ஆட்டோவில் அமர வைத்தார் மதர். ஆட்டோ நேராக சர்ச் வாசலில் வந்து நின்றது. அனு, நீ ஹாஸ்டல் போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் என்று அணுவின் பதிலை கூட கேட்காமல் வேகமாக சர்ச்சுக்குள் சென்றாள். என்னாச்சு இவங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என்ற குழப்பத்தோடு அங்கிருந்து சென்றாள் அனு. ஃபாதர், ஃபாதர் என்று கத்திக்கொண்டு சர்ச்சுக்குள் ஓடினாள் மதர் டயானா. ஃபாதர் பெர்னாண்டஸ் அமைதியாக திரும்பி மதர் டயானாவை பார்த்தார். ஃபாதர், இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேனா என்று ஆரம்பித்தார் மதர். எனக்கு எல்லாமே தெரியும் டயானா, நீ இப்போ அந்த டேவிட்டை தானே பார்த்துட்டு வந்த? டேவிட் மட்டும் இல்ல ஃபாதர், அந்த ஜான் அப்புறம் ஜேம்ஸ் 3 பேரையும் ஒன்னா பார்த்தோம். என்னோட இதயமே நின்றுடும் போல இருந்துச்சு. அவங்களோட அழிவு எப்போ ஃபாதர்? ஹஹஹா, அதை அணுக்கிட்ட கேளு டயானா என்றார் ஃபாதர். ஃபாதர், நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி அணுவுக்கு தெரியும் என்று கேட்டார் மதர். இந்த கதையோட கதாநாயகியும் இவதான், வில்லியும் இவதான். இனிமேல் சாத்தானோட காதலும் அணுவோட வேட்டியும் ஆரம்பமாகும் என்று சொல்லி சிரித்தார் ஃபாதர். ஃபாதர், எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல என்றார் மதர். டயானா, எல்லா விஷயமும் நமக்கு முன்னமே தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இல்லாமலே போய்விடும். நீ இப்பவே அணுவை குட்டிக்கிட்டு டேவிட் சேர்ந்திருக்க காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வா. மதர் டயானா ஏதோ சொல்ல வாயெடுக்க அதற்குள் ஃபாதர், இப்ப பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நான் சொல்றத முதல்ல செஞ்சுட்டு வா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றார். மதர் டயானா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் அங்கிருந்து அணிவிடும் சென்றாள். கல்லூரியின் முதல் நாள் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் ஷாலினி. ஹாய் என்று சொல்லிக்கொண்டே பின்னால் வந்தான் ராஜேஷ். அதன் பின் ஒருவராக வந்து சேர்ந்தன. ஏய், நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் குறையுது என்று கேட்டான் ராகேஷ். ஆமா, அது வேற யாரும் இல்ல, நம்ம அனுதான் என்று சொன்னான் வினோத். அனு வந்துட்டா? அனுவும் அவங்க மதரும் பிரின்சிபல் ரூம்ல இருக்கிறத நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங்ல எந்த டிபார்ட்மெண்ட் என்று கேட்டால் ஷாலினி. எல்லோரும் கோரஸாக சிவில் இன்ஜினியரிங் என்று சொன்னனர். ஐயா, நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான் என்று கூச்சலிட்டாள் ஷாலினி. அந்நேரம் டேவிட் அங்கு வந்தான். இவர்கள் அனைவரும் டேவிட்டை சூழ்ந்து கொண்டார்கள். ஹாய் டேவிட், நீ எந்த டிபார்ட்மெண்ட் என்று ஒருவராக ஒவ்வொன்றாக கேட்டார்கள். டேவிட்டால் வாயைத் திறந்து பதில் எதுவும் கூற முடியவில்லை. இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அவனிடம் பேசினான். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் என்றான் அடிக்குரலில். நண்பர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக டேவிட்டின் கையை பிடித்து குலுக்கினர். டேவிட்டிற்கு என்னமோ போல் இருந்தது. பிரின்சிபல் அறையில், மதர், நீங்க போன் பண்ணி சொல்லிருக்கலாமே, அணுக்கு சீட் கொடுத்திருப்போமே என்றார் மதர். என்னதான் இருந்தாலும் நானே நேர்ல வந்து குழந்தைய கல்லூரியில் சேர்க்க தானே முறை. அணுவுக்கு இன்ஜினியரிங்ல சீட் வேணும் என்றார் மதர் டயானா. எந்த டிபார்ட்மெண்ட்ல சீட் வேண்டும் என்று கேட்டார் பிரின்சிபல். மதர் டயானாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. திருவென விழுத்தாள். அணுவோட நண்பர்கள் எடுத்திருக்க சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டே அணுவுக்கும் சீட் கொடுத்துருவோம் என்கிறார் பிரின்சிபல். ஒரு வழியாக அணுவை கல்லூரியில் சேர்த்துவிட்டு அவளுக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் மதர் டயானா. அனு தனது வகுப்பறையை தேடி வந்தாள். அவளது நண்பர்கள் அனைவரும் டேவிட்டுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். டேவிட்டை அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள். அப்போதெல்லாம் அவளுக்குள் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றும். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவனை பார்த்து கொண்டே அவர்களின் அருகில் வந்தாள். ஏய், யார் வர்றாங்கன்னு பாருங்க என்று ராகேஷ் கத்தினான். அனைவரும் ஒன்றாக திரும்பி பார்த்தன, டேவிட் உட்பட. அங்கே அனு வந்து கொண்டிருந்தாள். உடனே அஞ்சலி அவளை கிண்டல் செய்தாள். என்னம்மா மகாராணி, நீங்களும் எங்க கூட தான் படிக்க வந்திருக்கீங்களா? உங்க அனாதை விடுதியில உங்களை படிக்க வைக்கிறதுக்கு பணம் எல்லாம் வச்சிருக்காங்களா என்றாள். இதை கேட்டு அனைவரும் சிரித்தன. ஆனால் கோபத்தில் டேவிட்டின் கண்ணுகள் சிவந்தன. அவனது வாயில் இருக்கும் பற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகன. அதற்குள் அனு அழுது கொண்டே வகுப்பறைக்குள் செல்லும் போது அவளது துப்பட்டா டேவிட்டின் மேல் உரசி சென்றது. சடாரென டேவிட் சுயநினைவுக்கு வந்தான். அணுவின் பின்னால் ரக்ஷன் சென்று அவளை சமாதானம் செய்தான். மற்றவர்களும் பின்னால் சென்றனர். அவரவர் ஆளுக்கு ஒரு இடமாக பார்த்து அமர்ந்தார்கள். அணுவின் பின்னால் டேவிட் மற்றும் ரக்ஷன் அமர்ந்தார்கள். டேவிட் தனக்குள் பேசிக்கொண்டான். என்னோட அம்மா கிட்ட இருந்து வர்ற அதே வாசனை அணுகிட்ட இருந்து வருது. இங்க என்ன நடக்குது? தலையில கை வைத்துக் கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான். ரக்ஷன் தான் டேவிட்டின் அமைதியை கலைத்தான். ஹே டேவிட், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது அது வந்து இந்த அணு யாரு, எங்க இருந்து வர்றா என்று கேட்டான் டேவிட். இப்பயாச்சும் அவளை பத்தி கேட்கணும்னு தோணுச்சே. இந்த அணு ஒரு அனாதை. அன்ன தெரசா அனாதை இல்லத்துலதான் வளர்ந்தா. அன்ன தெரசா அனாதை இல்லம்மா. இதை கேட்டதும் அதிர்ச்சியானான் டேவிட். ரக்ஷன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தான். அந்த அனாதை இல்லத்துல வளர்ந்து 10 பெண்களோட படிப்பு செலவை ஒரு பெரிய பணக்காரர் தான் கொடுத்து உதவி செய்யறாரு. அந்த 10 பெண்கள் அணுவும் ஒரு ஆள். அந்த பெண்களுக்கு உதவி செய்யற அந்த பணக்காரர் யாரு என்று கேட்டான் டேவிட். அவர் பெயர் ஜான். தன் தந்தையின் பெயரை கேட்டதும் அதிர்ந்தான் டேவிட். அந்த ஜான் பெரிய பணக்காரர். அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்காம். அது மட்டும் இல்ல, நீ 10th வந்து ஜாயின் பண்ணி அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் இந்த ஜான் தான். இந்த கல்லூரிக்கும் அவர் தான் ஃபவுண்டரா இருக்காரு.
ஆனா பாவம் இந்த அணு இங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணி அழ வச்சுட்டே இருப்பாங்க என்று சொல்லி முடித்தான் ரக்ஷன். டேவிட் தன் தாய் நினைவுகளுக்குள் சென்றான். டேவிட்டுக்கு அப்போது 10 வயது இருக்கும். சாரா டேவிட்டுக்கு உணவு ஊட்டி விட்டிருந்தாள். அம்மா, எனக்கு தாத்தா பாட்டின்னு யாரும் இல்லையாம்மா என்று கேட்டான் டேவிட். இல்லடா கண்ணா, அம்மாவுக்கு யாரும் இல்ல. நான் அன்னை தெரசா அனாதை இல்லத்துலதான் வளர்ந்தேன். காலேஜ் படிக்கும் போதுதான் உங்க அப்பாவை பார்த்தேன். காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். டேவிட்டின் கனவை கலைத்தான் ரக்ஷன். என்னாச்சு டேவிட், கனவா என்று சிரித்தான். மதியம் உணவு இடைவேளை அனைவரும் மதிய உணவு சாப்பிட அமர்ந்தனர். நண்பர்கள் மற்றும் டேவிட் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தார்கள். அனு மட்டும் சற்று தள்ளி அமர்ந்திருந்தாள். அவள் சாப்பிடுவதை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்தான். டேவிட் மீண்டும் தன் தாய் நினைவுக்குள் சென்றான். அம்மா, என்னம்மா இப்படியா சாப்பிடுவீங்க? வேற எப்படிடா கண்ணா சாப்பிடுவாங்க என்றாள் சாரா. ஏமா சுண்டு விரல் நீட்டிக்கிட்டு சாப்பிடுறீங்க? அதுவாடா கண்ணா, அண்ணன் தெரசா அனாதை இல்லத்துக்கு நானும் எங்க அண்ணனும் வந்தோம்னு மதர் சொன்னாங்க. எனக்கு எங்க அண்ணனுக்கு சுண்டு விரல் இப்படிதான் இருக்கும், விரல மடக்க முடியாது. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும்னு எங்க அண்ணா சொன்னதா மதர் சொல்லியிருக்காங்க. உங்க அண்ணா எங்கம்மா? தெரியலடா கண்ணா, அவர் எங்க போனாரு எங்க ஆனாருன்னு இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. மீண்டும் நினைவுக்கு வந்தான். அனு தனது சுண்டு விரலை நீட்டிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். டேவிட்டின் இதயத்திற்குள் அனு மெல்ல மெல்ல நுழைந்தாள். மாலை கல்லூரி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் வகுப்பறையை விட்டு வெளியில் ஒவ்வொருவராக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது டேவிட் திரும்பி பார்த்தான். அனுவும் டேவிட்டை பார்த்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் தங்களையும் அறியாமல் சிரித்துக் கொண்டார்கள். டேவிட்டுக்காக ஜேம்ஸ் காரில் காத்துக் கொண்டிருந்தான். அனுவும் டேவிட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டே நடந்து சென்றனர். ரக்ஷன் அணுவிற்கும் டேவிட்டிற்கும் நடுவில் வந்து நின்றான். ரக்ஷன் நடுவில் வந்து நின்றதும் டேவிட்டுக்கு என்னமோல் போலானது. ஒன்றும் தெரியாதவன் போல் தலையை குனிந்து கொண்டு வேகமாக காரில் ஏறினான். டேவிட் வேகமாக வந்து காரில் ஏறியும் ஜேம்ஸ் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். டேவிட் ஜேம்ஸ் தன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதை பார்த்து என்ன என்பது போல் தலையசைத்தான். ஜேம்ஸும் ஒன்றுமில்லை என்பது போல் தலையாட்டினான். டேவிட் யாரை பார்த்து இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு கொண்டு வரா என்று எட்டி பார்த்தான். ரக்ஷன் அணுவை மறைத்துக் கொண்டு நின்றான். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஜேம்ஸ் அங்கிருந்து புறப்பட்டான். இன்னமானு இங்க என்ன நடக்குது என்று இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கேட்டான் ரக்ஷன். அதான் நீயே பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கேக்குற என்று கண் சிமிட்டினாள் அனு. ஹஹஹா. இருவரும் ஒன்றாக சிரித்தார்கள். இங்கே நடப்பவைகளை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் மாலினி. அவளுக்கு கோபமாக வந்தது. வேகமாக சென்று தனது ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்றாள். ஒரு பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தாள். போன வேகத்தில் ஸ்கூட்டி கீழே போட்டுவிட்டு உள்ளே சென்றாள். அம்மா 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 என்று. ஏண்டி கத்துற, என்னடாச்சு என்று காதை பொத்திக் கொண்டு வந்தாள் மாலினியின் அம்மா வித்யா. பாட்டி எங்கம்மா என்று முச்சிறக்கை கேட்டாள் மாலினி. பின்னாடி தோட்டத்துல இருக்காங்க, போய் பாரு என்று சொல்லிவிட்டு அடுக்கலைக்குள் நுழைந்தாள் வித்யா. வேகமாக வீட்டிற்கு பின்னால் சென்றாள் மாலினி. அங்கே அவள் பாட்டி புறாக்களுக்கு உணவு போட்டு கொண்டிருந்தாள். பாட்டி என்று கத்திக்கொண்டே அவர்கள் மடியில் முகம் புதைத்து அழுதாள் மாலினி. என்னாச்சுடா, என்னம்மா சொல்லுடா, நீ எதுவும் சொல்லாம அழுதா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு என்று அவள் தலையை கொதினாள் பாட்டி. தனது கண்ணீரை துடைத்துவிட்டு, பாட்டி நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க அந்த டேவிட் டெந்தல் வந்து எங்க ஸ்கூல்ல சேர்ந்தப்போ நீங்க அவனை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் என்று திருப்பி கேட்டார் பாட்டி. அந்த டேவிட் தான் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவன். நாங்க பிரியும் போது மறுபடியும் பிறப்போம், அப்ப நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழ்வோம்னு சத்தியம் பண்ணணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமாண்டா கண்ண, சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? ஐயோ பாட்டி, அவன் என்ன பார்த்த உடனே அவனுக்கு நான் தான் அவனோட முன்ஜென்ம மனைவின்னு தெரியும்னு சொன்னீங்க. ஆனா ஆனா என்ன, அவன் பார்த்ததும் பார்க்காத மாதிரி போறான். அப்புறம் அந்த டேவிட் எங்க காலேஜ்ல வேறொரு பொண்ணை லவ் பண்றான் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் மாலினி. மாலினி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் பாட்டி. நீ என்னடா சொல்ற என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்டார் பாட்டி. அதுவும் அவள் ஒரு அநாத பாட்டி என்று ஓவென்று அழுதாள் மாலினி. பாட்டி தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். மாலினி, எங்கோ தப்பு நடந்திருக்கு. அவன் உன்னோட கணவன், இது சத்தியமான உண்மை. நான் நாளைக்கு முக்கியமான விஷயமா ஊருக்கு போறேன். 1 வாரம் பொறுத்துக்கொள் செல்லம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் பாட்டி. பாட்டியிடம் பேசிய பிறகு மாலினிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. டேவிட் வீட்டில் ஜான் வேகமாக வீட்டிற்குள் வந்தான். என்ன ஜேம்ஸ், எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? ஒன்றும் பேசாமல் ஜானின் கைகளை பிடித்து மாடிக்கு அழைத்துச் சென்றான். அங்கே டேவிட்டின் அரைவாசலில் நின்று கொண்டு உள்ளே பார்க்கும்படி சைகை செய்தான். ஜான் உள்ளே எட்டி பார்த்தான். டேவிட் கட்டில் படுத்துக் கொண்டு தனியாக சிரித்துக் கொண்டிருந்தான். ஜான் தன் மகனின் செய்கையை பார்த்துவிட்டு மாடியிலிருந்து கீழே வந்தான். என்ன ஜான், என்ன யோசிக்கிற? ஒருவேளை அவனோட வருங்கால மனைவியை பார்த்துட்டானா என்று கேட்டான் ஜேம்ஸ். நிச்சயமாக இல்லை என்கிறான் ஜான். ஜான் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். ஜேம்ஸ், என்ன அப்படின்னா இப்போ டேவிட் சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன?
எங்கோ தப்பு நடந்திருக்கு ஜேம்ஸ். அவனோட முன்ஜென்ம மனைவிய அவன் சந்தித்து இருந்தால் காட்டுக்குள் இருக்கும் நம்முடைய மாளிகையில் அந்த விளக்கு சுடர்விட்டு எழுந்திருக்கும். அப்படின்னா இப்போ டேவிட் யார காதலிக்கிறான்? அதுதான் எனக்கும் புரியல. சரி, நான் இன்னைக்கே நம்முடைய மாளிகைக்கு புறப்படுறேன். நீ டேவிட்ட பத்திரமா பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் ஜான். இங்க என்னதான் நடக்குது? சரித்திரம் எப்படி மாறும்? அவனுடைய காதல் மனைவி இவனுக்காக எங்கே காத்து கொண்டிருக்கிறா தெரியவில்லை. அப்படின்னா இவள் யாரா இருக்கும் என்று தலையை சொரிந்தான் ஜேம்ஸ். சென்னை கமிஷனர் ஆபீஸ். சார், கமிஷனர் நம்மள வர சொல்லியிருக்காரே, என்னவா இருக்கும் என்று கேட்கிறான் எழில். நானும் உன்ன மாதிரி தானே இங்க வந்திருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்று சொல்லி முறைத்தார் கண்ணன். பேசாம இருங்க என்று இருவரையும் அமைதிப்படுத்தினார் சேரன். உங்க 5 பேரையும் கமிஷன் வர சொல்றார், வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் இன்ஸ்பெக்டர். ஐவரும் உள்ளே சென்றார்கள். கமிஷனருக்கு ஒரு சைட் வைத்தார்கள். அனைவரையும் அமர சொன்னார் கமிஷனர். சார், எங்களை எதுக்கு வர சொன்னீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று ஐவரும் கோரஸாக கேட்டனர். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க என்றார் கமிஷனர் ராமமூர்த்தி. சார், என்னோட பேர் எழில். நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை. ஆனா அந்த போலீஸ்காரங்க ஏதேதோ காரணம் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் சார் என்று முடித்தான் எழில். சார், என்னோட பேர் கண்ணன். நான் மதுரையிலிருந்து வரேன். பெரிய போலீஸ். எழில் சொன்ன காரணத்தை இவனும் சொல்லி முடித்தான். சார், என்னோட பேர் சேரன். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இவனும் அதே காரணத்தை சொல்கிறான். சார், என்னோட பேர் சந்தோஷ். நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். இவனும் அதே காரணத்தை சொன்னான். சார், என்னோட பேர் வசந்த். நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். இவனும் அதே காரணத்தை சொன்னான். சோ எல்லாரும் போலீஸ் வேலைக்கு முயற்சி செஞ்சு கிடைக்கல, கரெக்டா? ஆமா சார் என்று கோரஸாக சொன்னார்கள். இப்போ உங்களை எதுக்கு இங்க வர வச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? என்று உதட்டை பிதிக்கினார்கள். இன்னையிலிருந்து நீங்க 5 பேரும் சிபிசிஐடி வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்க. இந்தாங்க உங்களோட ஐடி கார்டு என்று ஆளுக்கு ஒரு கார்டை அவனிடம் கொடுத்தார். ஐவரும் ஆச்சரியத்துடன் கமிஷனர் ராமமூர்த்தியை பார்த்தனர். என்னப்பா, உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? ஆமா சார், நாங்க எவ்வளவோ திறமையா இருந்தோம், எங்களுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல. ஆனா நீங்க எங்களுக்கு சிபிசிஐடி வேலை கொடுத்திருக்கீங்க. அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய வேலையை எங்களுக்கு கொடுக்க போறீங்க. நாங்க ஏதோ பெருசா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா சார் என்று கேட்டான். மற்றவங்களும் இதை ஆமோதித்தனர். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட். சார், நாங்க என்ன கண்டுபிடிக்கணும் சார் என்று கேட்டான் சேரன். உங்க ஆபீசர் உங்களுக்கு என்ன வேலை, என்ன கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் சொல்லுவார். இதோ அவரே வந்து விட்டார். வாங்க முகேஷ், வாங்க என்றார் ராமமூர்த்தி. முகேஷ் 30 வயது மதிக்கத்தக்க வாலிபன். உள்ளே வந்து பரஸ்பரம் அறிமுகம் முடிந்து அனைவரும் அமர்ந்தனர். உங்க 5 பேரையும் முகேஷ் தான் செலக்ட் பண்ணாரு. சார், இந்த அளவுக்கு எங்களை தேடி நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறோம் என்கிற ஐவரும். எஸ், ரொம்ப பெரிய விஷயம்தான். இரத்த காட்டில் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் சேரன் மயங்கி விழுந்தான். இதை பார்த்ததும் ஐவரும் சிரித்தன. முகேஷாலும் சிரிப்பை அடைக்க முடியவில்லை. இருந்தாலும் சிரிப்பை அடைக்கொண்டு, எதுக்கு சிரிக்கிறீங்க? முதல்ல தண்ணி எடுங்க, இப்படி உட்கார வைங்க என்றார் முகேஷ். சிறிது நேரம் கழித்து கண் விழித்தான் சேரன். அனைவரும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தனர். சேரன் அசடு வழிந்தான். ஓகே, எல்லாரும் வரிசையா உட்காருங்க. ஐயோயோ, நம்ம மயக்கம் போட்டு விழுந்தாலும் நம்மளை விட மாட்டாங்க போலயே. நம்ம சாவு இரத்த காட்டேரி கையாலதான் இருக்கு போல என்று நினைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தான். அனைவரும் இவனையே பார்த்து கொண்டிருந்தன. எப்பா சேரன், மனசுக்குள்ள பேசுறோன்னு வெளியே பேசிட்டு இருக்க என்று சொல்லி சிரித்தார் கமிஷனர். என்ன பேசுவதென்று தெரியாமல் திருவென விழித்தான் சேரன். ஓகே சார், நீங்க ஆரம்பிங்க என்றனர் மற்றவர்களும். அதான் சொன்னனே, நம்ம டாபிக் ரத்த காட்டேரிகள் என்றான் முகேஷ். சார், ரத்த காட்டேரிகளை பற்றி கண்டுபிடிக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே புரியல சார். நீங்க எங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும் என்றான் வசந்த். சொல்றேன். அதாவது நம்முடைய உலக வரலாற்றை எடுத்து பார்த்தா மனிதர்களை விட வலிமையான சக்தி வாய்ந்த தீய சக்திகள் வாழ்ந்த வரலாறு உலகம் முழுவதும் இருக்கு. நம்முடைய இதிகாசங்களை படி பார்த்தால் இரத்த காட்டேரிகள் போல பல உயிரினங்கள் இந்தியாவில் வசித்து வந்தது தெரிகிறது. முதலாக வேம்பையர், அதாவது இரத்த காட்டேரிகள் இந்தியாவில் தான் தோன்றி இருக்கு. அதுக்கப்புறம் திபெத்திலும் சீனாவிலும் கண்டறியப்பட்டிருக்கு. அங்கிருந்து இரத்த காட்டேரிகள் மேற்கத்திய நாடுகள் முழுவதும் பரவ தொடங்கி இருக்கு. அதற்கு பிறகு பல நாடுகளை அவை காணப்படாத வரலாறு கூறுகிறது. இந்தியர்களோட நம்பிக்கைப்படி இப்பொழுதும் இரத்த காட்டேரிகள் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம இந்து புராணங்கள் படி இரத்த காட்டேரிகள் கொல்லப்பட்டாலும் அவை மீண்டும் பிறக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. எல்லா மத கலாச்சாரங்களிலும் இரத்த காட்டேரிகள் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பா பழங்கால மொசோபாட்டோமியாவில் டைகிரிஸ் மற்றும் யூரோபெட்ஸ் நதி அருகில் இவை இருந்ததாக வரலாறு கூறுகிறது. சார், ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா இரத்த காட்டேரிகள் அந்த காலத்தில் வாழ்ந்ததுதான் வரலாறு சொல்லுது. ஆனா இப்போ இந்த காலத்துல இரத்த காட்டேரிகள் யாரும் பார்த்ததே கிடையாதே சார் என்று கேட்டான் சந்தோஷ்.
அவர் முழுசா சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கேளுங்க என்றார் கமிஷனர். மீண்டும் தொடர்ந்தான் முகேஷ். காட்டேரிகள் பொதுவா இறந்தவர்களின் உடலில் வாழக்கூடிய தீய சக்திகள் என்று குறிப்பிடுகிறது. சில புராதன குறிப்புகளின்படி இவை பாதி வவ்வால் பாதி மனித உருவம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இரத்த காட்டேரிகளுக்கு வவ்வால் நெருக்கமானதாக மாறியதாக கூறப்படுகிறது. சார், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா என்றான் எழில். கேளியல சார். நீங்க வேம்பயர், அதாவது இரத்த காட்டேரிகளை பற்றிய கதையில எங்களுக்கு சொல்றீங்க. ஆனா எதுக்காக இதை சொல்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பரவாயில்லையே, இப்பவே துப்பறிய ஆரம்பிச்சிட்டியே. ஓகே, நான் சொல்றேன். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல நான் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட மாமா கீழடியில அப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அங்க ஒரு தாலி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத நம்ம கவர்மெண்ட் எங்க மாமா கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க. அதுக்குள்ள ஒரு செப்பு தகடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆக்கிட்டாரு எங்க மாமா. ஏன் சார், அதுல அப்படி என்ன இருந்துச்சு என்று கேட்டான் கண்ணன். இந்த உலகத்தோட அழிவு அதுல இருந்தது. வாட் என அனைவரும் கோரஸாக கேட்டனர். எஸ், அதாவது 2020 வருஷத்துக்கு அப்புறம் இரத்த காட்டேரிகளும் ஓநாய்களும் ஒரு பெரிய போர் ஒன்று நடக்க போறதாவும், இதுல மனிதர்கள் இரத்த காட்டேரிகளுக்கு அடிமைனும் அதுல எழுதி இருந்தது. இது என்னோட மாமா நேரா முதலமைச்சர் கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்காரு. இத பார்த்துட்டு முதலமைச்சர் எங்க மாமா கிட்ட எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்க கூட யார வேணாலும் சேர்த்துக்கங்க, இது உண்மையா பொய்யான்னு முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்பியிருக்காரு. எங்க மாமா என்ன அவருக்கு துணையா கூட்டிட்டு போனாரு. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணோம். எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். சரி, இனிமேல் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதோட இதை விட்டுலாம்னு முடிவு பண்ணும்போது ருமேனியால இருந்து எங்களை புறப்பட்டு வர சொல்லி ஆர்டர் வந்தது. உடனே நாங்க புறப்பட்டு போனோம். அங்க எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. நாங்க ருமேனியா போய் இறங்குனதும் சரியான மழை. எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்ததும் எங்க சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு என்று நிறுத்தினார் முகேஷ். சார், அங்க அப்படி என்னதான் சார் பாத்தீங்க என்று கேட்டார் கமிஷனர். சார், அங்க பார்த்த காட்சி ஒரு வேம்பயர், ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு ஓநாய். இவங்களோட சிலைகள். அவங்களோட சிலைகள் தானே பாத்தீங்க? அதுல அதிர்ச்சியாக என்ன இருக்கு என்றான் வசந்த். அது சிலைதான், ஆனா உயிரோட இருக்கும் சிலைகள் என்றான் முகேஷ். புரியலையே என்றனர் அனைவரும். சொல்றேன், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் காட்டுக்குள்ள வெக்கேஷன் வந்திருக்காங்க. வந்த இடத்துல தரையில ஒரு பெரிய ஓட்டை இருந்திருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு பசங்க உள்ள இறங்கி இருக்காங்க. உள்ள இருந்து சிலைகள் பார்த்துட்டு பயந்து போய் போலீஸுக்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தப்போ அங்க நிறைய தமிழ் வசனங்கள் எழுதியிருக்கு. அதனாலதான் எங்களை அங்க வர சொல்லியிருக்காங்க. நாங்க பார்த்ததும் சிலைகள் கிடையாது. கடைசியா அங்க இரத்த காட்டேரிகளுக்கும் மனிதர்கள் அப்புறம் ஓநாய்களுக்கும் சண்டை நடந்திருக்கு. அந்நேரம் யாரோ இவங்களை அழிக்கிறதுக்கு நெருப்பு குழம்பு பயன்படுத்தியிருக்காங்க. அதன் விளைவு எல்லாரும் நெருப்பு குழம்புல அப்படியே கல்லாகிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள போய் இன்னும் தீவிரமா தேடி பார்த்தோம். அப்பதான் அங்க ஒரு பெரிய புத்தகத்தை பார்த்தோம். அதுல இவங்களோட சரித்திரமும் எழுதி இருந்துச்சு. அப்பா, மனுஷங்க கிட்ட கூட இந்த அளவுக்கு காதல் இருக்காது. இப்படி ஒரு காதல் சரித்திரத்தை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு வரப்போற மனைவி கிட்ட கூட இந்த அளவுக்கு நான் காதல் செய்வானான்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா சார் என்ற அப்பாவியா கேட்டான் சேரன். அனைவரும் திரும்பி அவனை முறைத்தனர். ஐயோ, எல்லாரும் நம்மளை முறைக்கிறாங்க, விட்டா அடி வெளுத்துருவாங்கன்னு கம்முன்னு இருந்துருவோம் என்று தலையை குனிந்து கொண்டான் சேரன். மீண்டும் தொடர்ந்தார் முகேஷ். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள காதல் எவ்வளவு புனிதமானது அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் சார், சீக்கிரம் அந்த கதையை சொல்லுங்க சார், கேட்க ஆவலா இருக்கு என்றனர் அனைவரும். முகேஷ் கதையை தொடர்ந்தான். 1322 வருட காலம் அது. ருமேனிய நாடு. அக்காலத்தில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை மக்கள் தெய்வமாக பார்த்தார்கள். அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்களை யாரும் நிமிர்ந்து பார்க்க மாட்டார்கள். அரசன் நிக்கோலஸ் மிகவும் நல்லவர், நேர்மையான முறையில் போரில் வெற்றி பெற நினைப்பவர். அவரது மகன் ஸ்டீபன் கிங் அவரது தந்தையை விட நேர்மையானவன். தனது மகனுக்கு தாய் இல்லாத குறை தெரியக்கூடாது என்று அவனை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தான் நிக்கோலஸ். ஆனால் அவனோ சிறு வயதிலிருந்து மிகவும் பிடிவாதமாக வளர்ந்தான். எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டான். எதுவா இருந்தாலும் பிடிவாதம் பிடிப்பான். ருமேனிய நாட்டிற்கு நேர் எதிராக சாத்தான் மலை உள்ளது. ருமேனிய நாட்டிலிருந்து கிழக்கு திசையில் யுகாண்டா என்னும் ஒரு நாடு இருந்தது. அந்நாட்டின் அரசன் ஸ்டோக்கன் மிகவும் கொடூரமானவன். எத்தனையோ முறை ருமேனிய நாட்டை கைப்பற்ற எவ்வளவு முயற்சிகள் செய்தான். ஆனால் நிக்கோலஸ் முன் தோற்று ஓடினான் ஸ்டோகன். இருந்தாலும் நிக்கோலஸ் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவனது நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்து விட்டான். இந்த அவமானத்தை ஸ்டோக்கனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது ருமேனிய நாட்டை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் திட்டினான். அவனுடன் இருப்பவர்கள் சாத்தான் மலையில் இருக்கும் உலகத்தின் முதலாக தோன்றிய சாத்தானின் தந்தையிடம் செல்லுமாறு அவனிடம் கூறினார்கள். அந்த சாத்தானை பற்றி அவனும் அறிந்திருந்தான். வேறு வழி இல்லை, சாத்தானின் உதவியை நாட வேண்டும். இல்லையில் அவமானத்தை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம் என யோசித்தவன் சாத்தானிடமே உதவி கேட்கலாம் என்று சாத்தான் மலைக்கு புறப்பட்டான். சாத்தானின் இருப்பிடத்திற்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் ருமேனிய நாட்டின் மேல் உள்ள மோகத்தால் சாத்தானின் குகைக்குள் சென்றான் ஸ்டோக்கன். பல தடைகளை தாண்டி உள்ளே சென்றான். ஒரு வயதான பெரியவரை அங்கு பார்த்தான். அவரின் தோள்கள் சுருகி இருந்தது. முதுகில் கூன் விழுந்து பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தான்.
அவரை பார்த்ததும் ஸ்டோக்கன், பெரியவரே, நான் சாத்தானின் தந்தையை பார்க்க வந்துள்ளேன். அவர் எங்கே இருப்பார் என கேட்டான். அவர் சிரித்துக்கொண்டு, நீ பார்க்க வந்தது என்னைதான், இதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என கேட்டார். ஸ்டோக்கன் அப்பெரியவரை பார்த்து ஆச்சரியம் கொண்டான். அவனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. இதயம் படபடவென அடித்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, சாத்தானின் தந்தை என்றார்கள். ஆனால் தாங்கள் மனிதரை போல் அல்லவா இருக்கிறீர்கள்? சரி, நீ எதற்கு இங்கு வந்தாய்? வந்த விவரங்களை கூறு என்றார் சாத்தான். உங்களுக்கு பயமாக இருந்தாலும் மீண்டும் மனதில் தைரியத்தை வளர்த்துக் கொண்டு அவன் அங்கு வந்த காரணத்தை சொன்னான் ஸ்டோக்கன். பொறுமையாக ஸ்டோக்கன் கூறியதை கேட்டு சாத்தானின் தந்தை, உனக்கு உதவி செய்வதனால் எனக்கு என்ன பயன் என்று கேட்டார். நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை, தெளிவாக கூறுங்கள் என்று கேட்டான் ஸ்டோக்கன். நான் ஒரு சாத்தான். நான் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பதிலாக அவர்கள் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். சரி, நான் எவ்வகையில் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான் சாத்தான். நான் பெரும் அதிபலிசாக மாள வேண்டும். காற்றை விட வேகமாக நான் செயல்பட வேண்டும். ருமேனிய நாடு மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகள் என் வசப்படுத்த வேண்டும். இதற்கு தாங்கள் தான் உதவி புரிய வேண்டும் என்று கைகூப்பி நின்றான் ஸ்டோக்கன். சாத்தான் சிரித்தான். சரி, நீ கேட்டுட்டு என்னால் உனக்கு கொடுக்க முடியும். நான் கேட்பதை உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்டான். நிச்சயமாக முடியும் என்றான் ஸ்டோக்கன். சாத்தான் அமைதியாக, இதோ இந்த சாசனத்தில் நீ உன் வாழ்நாளின் இறுதி வரை எனக்கு அடிமை என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு பட்டயத்தை அவனிடம் நீட்டினான். ஸ்டோக்கன் இதை பற்றியும் யோசிக்காமல் பட்டை கையெழுத்திட்டான். அக்கணமே சாத்தான் ஸ்டோக்கனின் கழுத்தில் கடித்தது. ஒரு பெரும் அலருடன் கீழே விழுந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு சடாரண எழுந்து நின்றான். அவன் கண்களில் வெள்ளை விழிகள் இல்லை, முற்றிலும் கருப்பாக இருந்தது. அவனுக்குள் புது உற்சாகம் பிறந்தது போல் உணர்ந்தான். சாத்தானிடம், நீ உனது படை வீரர்கள் கழுத்தில் கடித்தால் அவர்களும் உன்னை போல் மாறிவிடுவார்கள் என்று கூறினான். சாத்தான் கூறி முடிப்பதற்கு அங்கிருந்து செல்கிறான் ஸ்டோக்கன். சாத்தான் உள்ளுக்குள் சிரித்தான். ஸ்டோக்கன் அரண்மனைக்குள் ருமேனியா நாட்டு வீரன் ஒருவனை உளவு பார்ப்பதற்காக வைத்திருந்தான். ஸ்டீபன் கிங் ஸ்டோக்கனை பற்றி அத்தனை விஷயங்களையும் அறிந்து வந்து ஸ்டீபன் கிங்கிடம் கூறிவிட்டான் அவ்வீரன். இதை கேட்டு பொங்கி எழுந்தான் ஸ்டீபன் கிங். எப்படியாவது அவனை விட அதிக சக்திகளை பெற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் நிக்கோலஸ் இதற்கு சம்மதிக்கவில்லை. ஸ்டீபன் கிங், நீ என்ன முட்டாள்தனமா பேசுகிறாய்? சாத்தானை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நமக்கு உதவி செய்கிறேன் என்று நம்மை சாகும் வரை அடிமையாக வைத்திருப்பான். அங்கு செல்லக்கூடாது. மீறி சென்றான் என்று பதில் உரைத்தான் ஸ்டீபன் கிங். அது என் மரணத்திற்கு பின்னால் தான் நடக்கும் என்று கூறி முடிக்கவில்லை. வாளை எடுத்து தன் தந்தையின் நெஞ்சில் குத்தினான். ஸ்டீபன், என் பேச்சை கேளாமல் செல்கிறாய், பின்னால் நீ கஷ்டப்பட போகிறாய் என்று சொல்லிக்கொண்டு கீழே சரிந்தான் நிக்கோலஸ். அதற்குள்ளாக வீரன் ஒருவன் அங்கு வந்தான். இளவரசி, ஸ்டோக்கன் தனது படைகளை திரட்டிக்கொண்டு நமது அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று மூச்சரிக்க கூறினான். ஸ்டீபன் அமைதியாக, கோட்டை வாயின் கதவை மூடுங்கள், யாரும் வெளியில் வரக்கூடாது, பெண்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு அரண்மனையின் பின்பக்கமாக தனது குதிரையில் சாத்தான் மலை நோக்கி சென்றான். ஸ்டீபன் கிங் வருவதை பார்த்து சந்தோஷம் கொண்டது சாத்தான். ஸ்டீபன் குகைக்குள் செல்லும் போது பல தடைகளை தாண்டி குகையின் மைய பகுதிக்கு வந்து சேர்ந்தான். சாத்தான் பொறுமையாக பகடக்காயை உருட்டி கொண்டிருந்தான். சாத்தானை பார்த்ததும் ஸ்டீபனுக்கு புரிந்துவிட்டது, இவன்தான் சாத்தான் என்று. சாத்தானிடம் பணிவாக பேசினான் ஸ்டீபன். சாத்தானின் தந்தை அவர்களே, எனக்கு தாங்கள் ஒரு மாபெரும் உதவி ஒன்று செய்ய வேண்டும். முடியாது என்று தாங்கள் கூறக்கூடாது. சாத்தான் ஏதும் அறியாதவன் போல் தலையை திருப்பி என்ன என்பது போல் பார்த்தான். ஸ்டோக்கனு கொடுத்த சக்தியை விட அதிகமான சக்தி எனக்கு வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் தயாராக இருக்கேன் என்றான் சத்தமாக. ஹஹஹ, அவனை விட அதிகமான சக்தி என்றால் அது என்னுடைய சக்தி தான். அதை எப்படி உன்னிடம் கொடுப்பது என்று மறுபடியும் சிரித்தான் சாத்தான். உங்கள் சக்தியை நான் எப்படி பெறுவது என்று கேட்கிறேன் ஸ்டீபன். இவன் இப்படி கூறியதும் சடாரண திரும்பி பார்த்தான் சாத்தான். பின் அமைதியாக, நான் பிறரை கடித்து இரத்தத்தை குடித்தால் அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் என்னை எவர் ஒருத்தர் கடித்து என் இரத்தத்தை குடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் ஆத்ம சக்திகள் அனைத்தும் கிடைக்கும் என்று கூறி முடிப்பதற்குள் சாத்தானின் கழுத்தில் கடித்து அதன் இரத்தத்தை குடித்தான். இரத்தத்தை குடித்துவிட்டு சாத்தானை தூர எறிந்தான். இப்போது ஸ்டீபன் சாத்தானின் அனைத்து சக்திகளையும் தனக்குள் பெற்று விட்டான். சாத்தான் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். அற்ப மனிதனே, நான் எனது மரணம் வரை நித்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை ஏமாற்ற என் சக்திகளை பெற்ற நீ இவ்வுலகில் வாழ தகுதியற்றவன். இப்போது வேண்டுமானால் உலகம் உன் காலடியில் கிடக்கும். ஆனால் இறுதியில் நீ நேசிக்கும் பெண்ணால் மரணத்தை நாடுவாய். நீ மரணிக்கும் வரை இரத்த காட்டறியாய் திரிவாய் என்று கூறிக்கொண்டு வெடித்து சிதறினான் சாத்தான். சாத்தான் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் அசையாது நின்றான் ஸ்டீபன். சாத்தானின் மலை இடிந்து விழத் தொடங்கியது. ஸ்டீபன் அங்கிருந்து வேகமாக குகையிலிருந்து வெளியேறி தனது குதிரையில் தன்னுடைய நாட்டிற்கே விரைந்தான். சாத்தான் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் அதிர்ந்து நின்றான் ஸ்டீபன். சாத்தானின் மலை இடிந்து விழத் தொடங்கியது. ஸ்டீபன் அங்கிருந்து வேகமாக குகையிலிருந்து வெளியேறி தனது குதிரையில் தன்னுடைய நாட்டிற்கு விரைந்தான். ஸ்டோக்கன் ருமேனியா நாட்டின் எல்லையை கடந்து உள்ளே சென்று கொண்டிருந்தான். அதற்குள்ளாக காற்றாக பறந்து வந்தான் ஸ்டீபன். ஒரே ஆளாக நின்று மொத்த படைகளையும் கொன்று குவித்தான். ஸ்டீபன் அசுர வேகத்தை பார்த்து ஆச்சரியம் கொண்டான் ஸ்டோக்கன்.
இது எப்படி சாத்தியம்? இவன் என்னை விட வேகமாக செயல்படுகிறான். அப்படியென்றால் என்னைப் போல இவனும் சாத்தானை சந்தித்துவிட்டு வந்துள்ளான். என்ன செய்வது என்று யோசித்தான். இறுதியில் ஏதோ முடிவெடுத்தவனாக சாத்தான் மலை நோக்கி விரைவாக சென்றான் ஸ்டோக்கன். ஸ்டோக்கன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சாத்தான் மலை நோக்கி செல்வதை கவனிக்கிறான் ஸ்டீபன். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சாத்தானிடம் தஞ்சமடைய செல்கிறாயா? போடா போ, அங்கு சாத்தான் இல்லையடா முட்டா. இதோ நான் இருக்கிறேன், செல். எப்படியும் நீ என்னிடம்தானே வர வேண்டும். அப்போது உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அனைவரையும் கொன்று குவித்துவிட்டு தனது அரண்மனைக்கு சென்றான். அவனின் வேகத்தையும் எதிரி படையினையும் கொன்று குவித்த விதமும் ருமேனிய வீரர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஸ்டீபன் வெற்றி களிப்போடு அரண்மனைக்கு வந்தான். அன்றிரவு அனைவருக்கும் விருந்து கொடுக்கப்பட்டது. ஒரு சில வீரர்கள் ஸ்டீபனும், அரசே, நாங்களும் தங்களைப் போல் ஆக வேண்டும். நாங்கள் அனைவரும் மரணத்தை தழுவும் வரையில் தங்களுக்கு அடிமையாக இருப்போம். எங்களுக்கும் தங்களுடைய சக்தியை கொடுங்கள் என்று மண்டியிட்டு கேட்டனர். தனது வீரர்கள் தனது காலடியில் இவ்வாறு மண்டியிட்டு கெஞ்சுவதை பார்க்கும்போது ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான் ஸ்டீபன். எனது அருமை வீரர்களே, இதோ நான் எனது சக்தியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அனைவரது கழுத்திலும் கடித்தான் ஸ்டீபன். ஸ்டோக்கன் போல் இவர்களுக்கும் சக்தி கிடைத்தது. அன்று இரவு முழுவதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஸ்டோக்கன் நாடு ருமேனியா நாடும் இணைந்தது. ஸ்டீபனின் ஆசை அதிகரித்தது. இந்த ஒரு நாடு போதாது, இன்னும் பல நாடுகளை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று தன்னால் சக்தி பெற்ற வீரர்களையும் தளபதியுமே அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாடாக சென்று அனைவரையும் கொன்று குவித்தன. ஒரு சில நாட்டு மன்னர்கள் உயிருக்கு பயந்து நாட்டை ஸ்டீபனிடம் ஒப்படைத்துவிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டனர். பல நாடுகளை வெற்றி கொண்ட ஸ்டீபன் தனது நாட்டிற்கு திரும்பி வந்தான். அவர்கள் வரும் வழியில் காடு ஒன்று குறுக்கிட்டது. காற்றுக்குள் புகுந்த அனைவரும் வந்து கொண்டிருந்தனர். இரவு வேறு நெருங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் செல்லும் வழியில் காட்டுவாசி கூட்டம் ஒன்று சிறு சிறு குடிலில் தங்கி இருந்தன. அவர்களை பார்த்ததும் ஸ்டீபனின் கோபம் கொள்கிறது. யாரடா அது? நான் செல்லும் வழியில் குடிலை அமைத்தது என்று கோபத்துடன் கத்தினான். ஸ்டீபன் சத்தம் கேட்டு காட்டுவாசிகள் அனைவரும் வெளியில் வந்தார்கள். காட்டுவாசி கூட்டத்தின் தலைவனை பார்த்ததும் தனது வாளை எடுத்து வெட்டு போனான். ஸ்டீபன் அந்த நேரம் வீல் என்று சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தவன் அப்படியே திகைத்து போய் வாளை கீழே நழுவ விட்டான். அம்மாடி, இவ என்ன பொன்னா அல்லது தேவதையா? இப்படி ஒரு அழகை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே என்று வாய்விட்டு கூறினான். அவளும் ஸ்டீபனை வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தாள். காட்டுவாசி கூட்டத்தின் தலைவன், அரசே, இவள் எனது மகள் லாரா என்று தனது மகளை ஸ்டீபனுக்கு அறிமுகம் செய்கிறான். ஸ்டீபனுக்கு எதுவும் காதில் விழவில்லை. லாரா என்ற பெயர் மட்டும் அவன் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. லாராவும் கண்ணிமைக்காமல் ஸ்டீபனையே பார்த்து கொண்டிருந்தான். ஸ்டீபனின் தளபதி மனதிற்குள் சந்தோஷம் கொண்டான். நல்ல வேளை, இவன் ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டான். சிறிது காலம் போர் சண்டை இதிலிருந்து விலகி இருப்பான் என்று நினைத்து கொண்டு, ஸ்டீபன், அரசே, இன்று இரவு நாம் இங்கு தங்கிவிட்டு நாளை புறப்பட்டு செல்வோம் என்று கூறினான். இதற்கு காட்டின் தலைவன், அதற்கென்ன, தாங்கள் அனைவரும் தாராளமா இன்று இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அன்றிரவு லாராவையே நினைத்துக் கொண்டு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஸ்டீபன். லாரா இல்லாமல் இனி நான் இல்லை. இப்பே அவளின் தந்தையிடம் சென்று பேச வேண்டும். அவளை எனக்கு மனம் முடித்து கொடுக்காவிட்டால் அக்கணமே தலையை கொய்துவிட்டு அவளை மனம் முடிப்பேன். இதற்கு மேலும் பொறுமையா இருக்க முடியாது என்று படுக்கையிலிருந்து எழுந்து லாராவின் தந்தையிடம் வந்தான். அங்கே லாராவும் அவளது தந்தையும் உரையாடி கொண்டிருந்தார்கள். ஸ்டீபனை பார்த்ததும் லாரா தனது தந்தையின் பின்னால் சென்று மறைந்து கொண்டார். லாராவின் தந்தை ஸ்டீபனும், அரசே, நானே தங்களை காண புறப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் தாங்களே இங்கு வந்து விட்டீர்கள் என்று கூறினார். இதை கேட்டு ஸ்டீபன் ஆச்சரியம் கொண்டான். நாம் இதுவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் இவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் நேரம் லாராவின் தந்தை, அரசே, நான் தங்களிடம் ஒன்று கேட்க நினைக்கிறேன், கேட்கலாமா? கேளுங்க, என்ன என்று கேட்டான் ஸ்டீபன். எனது மகள் லாரா தங்களை விரும்புகிறார். தாங்களும் அவளை விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகையால் என்று அவர் உரைக்க முடிக்கவில்லை. அதற்குள் ஸ்டீபன், ஆகையால் என்ன, நான் தங்களது மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உற்சாகத்தோடு கூறினான். அரசே, அரசே! திடீரென்று கண் விழித்தான் ஸ்டீபன். தன் கண் முன்னே தளபதி நிற்பதை பார்த்து ஆச்சரியம் கொண்டான். ஸ்டீபன், அப்படியென்றால் இதுவரை நான் கண்டது கனவா என்று கூறிக்கொண்டே வேகமாக எழுந்து அமர்ந்தான். என்னவாயிற்று அரசே? ஏன் இந்த அதிர்ச்சி? கனவேதும் கண்டீர்களா என்று கேட்டான் தளபதி. தளபதி, ஆமா, காட்டுவாசி தலைவரோட பொண்ணு. அவையோட மனசுக்குள்ள புகுந்து ஏதேதோ பண்றா. அந்த பொண்ணை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் ஸ்டீபன். அரசே, அப்பெண்ணை பத்தி விசாரிச்சேன். அவள் பெயர் நெமிலி. வேட்டையாடுவதில் மிகவும் கெட்டிக்காரி, புத்திசாலி. இவர்கள் கூட்டத்திலே இவள் மட்டும்தான் அனைத்தும் தெரிந்தவள். அதாவது அவளது தந்தைக்கு பின். தளபதியிடம் பேசிக்கொண்டே அப்படியே உறங்கி போனான் ஸ்டீபன். மறுநாள் ஸ்டீபன் காட்டின் தலைவனிடம், நாங்கள் இன்னும் சிறிது நாட்கள் இங்கு இருந்துவிட்டு செல்லலாம் என நினைக்கிறோம், தங்கலாமா என்று கேட்டான்.
காட்டுவாசி தலைவனுக்கு உள்ளுக்குள் பயம். நாம் முடியாது என்று சொல்லிவிட்டால் நம்மை இவன் கொன்று விடுவான். ஆகையால் சிறிது நாட்கள் இருந்துவிட்டு போகட்டும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு, அரசே, தாங்கள் இதை என்னிடம் கேட்க வேண்டுமா? தாராளமா நீங்கள் அனைவரும் இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று பணிவுடன் கூறினான். இதெல்லாம் முடியாது. வேற்றாடவர்களுக்கு இங்கே தங்குவதற்கு அனுமதி கிடையாது. தாங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்லலாம் என்ற ஸ்டீபனின் பின்னாலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. யாரது? நான் இங்கே தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று சொல்வது என்று வாளை உருவிக்கொண்டு திரும்பி பார்த்தான். அங்கே நெமிலி நெஞ்சை நிமித்திக் கொண்டு தனது இரு கைகளையும் இடையில் வைத்துக் கொண்டு ஆணுக்கு நிகராக நின்று கொண்டிருந்தாள். நெமிலியை பார்த்ததும் ஸ்டீபனும் கோபம் பனி போல் மறைந்தது. பெண்ணே, நாங்கள் இங்கு தங்குவதில் உனக்கென்ன பாதிப்பு என்று பேசிக்கொண்டு அவன் அருகில் சென்று நின்றான் ஸ்டீபன். இப்படிதான் ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவள் அருகில் சென்று நிற்பதா என்று திமிராக கேட்டாள் நெமிலி. பெண்ணே, உன்னிடம் பிடித்ததே உனது திமிர்தானடி என்று மேலும் அவள் அருகில் நெருங்கி நின்றான் ஸ்டீபன். நெமிலி ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். அதற்குள் அவள் தந்தை நெமிலி அரட்டினாள். மகளே, அவர் அரசர், போரிட்டு பல நாடுகளை வெற்றி கண்டு தனது நாடு திருமொழியில் நமது காட்டில் சற்று இழப்பாரி விட்டு செல்லலாம் என கேட்கிறார். வாதாம் வேண்டாம் பெண்ணே, நீ என்னுடன் புறப்படு என்று அவள் கையை பிடித்து அழைத்து சென்றாள் அவளின் தந்தை. அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் ஸ்டீபன். நெமிலியும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். தளபதி ஸ்ரீபனிடம், அரசே, அப்பெண்ணை நீங்கள் உங்கள் அதிகாரத்தால் திருமணம் செய்து கொள்ளலாமே. நம் நாட்டிற்கு விரைந்து செல்வோம். அதை விடுத்து எதற்காக தாங்கள் இவ்வாறு தாமதம் செய்கின்றீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஸ்ரீபன் அமைதியாக, நான் சாத்தானின் சக்திகள் பெற்றவன். நான் நினைத்தால் இப்போதே அவளுக்கு வந்து செல்ல முடியும். அவள் ஒரு பெண்ணாக இருந்திருந்தாள். ஆனால் அவளோ நான் ஒரு சாத்தான் என்று தெரிந்தும் எனக்கு சரிசமமாக நின்றாளே. அப்போதே முடிவு செய்து விட்டேன். அவளின் சம்மதம் பெற்ற பின்னரே நான் அவளை மனம் முடிப்பேன் என்று கூறினான். தளபதி உள்ளுக்குள் புன்னகை செய்தான். நல்ல வேலை, சிறிது நாட்கள் இப்படியே செல்லட்டும். இவரும் போர்களை பற்றி நினைக்காமல் இருப்பார் என்று சந்தோஷம் கொண்டான். ஸ்டீபன் நெமிலியை தேடி சென்றான். அவள் ஒரு புலியை வேட்டையாடி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த புலியோ இவளிடமிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் புலியின் முன்னே நேருக்கு நேராக நின்று அம்பை எடுத்து புலியை குறிவைத்தாள். புலியும் இவள் மேல் பாய்வதற்கு தயாராக இருந்தது. இவள் அம்பை விடும் நேரம் கால் தடுக்கி விட போனான். அந்நேரம் ஸ்டீபன் அவள் பின்னே சென்று ஒரு கையால் அவள் இடை வளைத்து ஒரு சுற்றி சுற்றி அவளை நேராக நிற்க வைத்தான். பின் அவள் கையோடு கை சேர்ந்து அம்பை குறிவைத்து புலி மீது எய்தான். சரியாக புலியின் கழுத்தில் அம்பு பட்டு இறந்தது. இந்த திடீர் தாக்குதலை நெமிலி எதிர்பார்க்கவில்லை. இவள் ஒரு ஆணை போல் நடந்து கொண்டாலும் இவளும் ஒரு பெண் தானே. இந்த அணைப்பை விட்டு சட்டென்று அவளால் விலக முடியவில்லை. அதிர்ச்சியில் ஸ்டீபனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் சாத்தானின் சக்திகள் அவனும் இருந்தாலும் மனிதனின் இதயம் அல்லவா அவனுக்கு. ஆகையால் அவன் இதய துடிப்பு அதிகரித்தது. அவன் மெல்ல நெமிலின் இதனோரம் புரிந்தான். இதை நெமிலி தடுக்க நினைக்கவில்லை. ஆனால் அவள் தந்தை இதை விரும்பவில்லை போலும். மா, நெமிலி எங்கே இருக்கிறாய் என்று அவளை தேடி அங்கு வந்தார். பிரிய மனமில்லாமல் இருவரும் பிரிந்து சென்றனர். நெமிலி சென்றதும் காதல் போதையில் அங்கேயே அமர்ந்திருந்தான் ஸ்டீபன். அப்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. ஸ்டீபன், பெண்களை நம்பாதே. அவர்கள் முதலில் காதல் மழை பொழிவார்கள். பின் நம்மை பிணத்தாக்கி அள வைப்பார்கள். உனது லட்சியம்தான் என்ன? நீ உலகை ஆள வேண்டாமா? அதை விடுத்து ஒரு பெண்ணின் பின்னால் திரிகிறாயே. வேண்டாம் அரசே, காதல் போதை உமது கண்களை மறைத்து விட்டது. இவள் ஒரு அகங்காரம் பிடித்தவள் என்று பேசிக்கொண்டு செல்கிறது அக்குரல். ஸ்டீபனும் சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரது? நான் சாத்தானின் தந்தையின் அனைத்து சக்திகளையும் பெற்றவன். என்னை அதிகாரம் செய்பவள் யார்? யாரடா அங்கே? முன்னால் வந்து உரையாடுவதற்கு தைரியமில்லாத கோழி, நீ எது கூற நினைக்கிறாயோ அதை என் முன்னால் வந்து கூறடா என்று கத்திக்கொண்டு நின்றான். ஸ்டீபன் கூறி முடித்த மறுகணமே அவன் முன்னால் ஒரு வவ்வால் ஒன்று பறந்து வந்து அருகில் இருக்கும் மரத்தின் தலைகளாக தொங்கியது. யார் நீ? எதற்காக நீ இவ்வாறு கூறினாய் என்று கேட்டான் ஸ்டீபன். அரசே, நான் சாத்தானின் தந்தைக்கு உளவாளியாக இருந்தவன். எங்கு எது நடந்தாலும் அவரிடம் சென்று கூறுவேன். ஒரு சில சமயங்கள் அவருக்கு ஆலோசனையும் வழங்குவேன். தற்போது தாங்கள் சாத்தானின் தந்தையின் சக்திகளை பெற்றுள்ளீர்கள். அப்படியென நான் தங்கள் ஆலோசனைக்கு வழங்குவதில் தவறேதும் இல்லையே மன்னவா என்கிறது வவ்வால். தவறேதும் இல்லை. ஆனால் பெண்களை நம்ப வேண்டாம் என்றல்லவா கூறுகிறாய். அதுதான் எனக்கு சற்று உண்மையில் கோபம். அரசே, எமது சாத்தானின் தந்தை மரணிக்கும் வரை பெண்களின் எல்லை கூட தொடாதவர். தமது சக்திகளை எவ்வாறு மென்மேலும் அதிகரிக்க செய்யலாம் என்று எப்பொழுதும் சிந்தனையே இருப்பவர். ஆனால் தாங்கள் என்று கூற வவ்வால் அதற்குள் அங்கு நெமிலி மானை துரத்திக் கொண்டு வந்தார். அரசே, நான் கூறியதை சற்று யோசித்து பாருங்கள். நான் பிறகு வருகிறேன் என்று கூறிக்கொண்டே பறந்து சென்றது வவ்வால். வவ்வால் குறிதை நினைத்து பார்க்கிறான் ஸ்டீபன். அவன் குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. அவன் யோசித்துக் கொண்டே திரும்பும் போது நெமிலி அவன் மேல் மோதவும் இருவரும் கட்டிப்பிடித்து மண்ணில் விழுந்து உருண்டு அருகில் இருக்கும் நீரிழிந்த தடாகத்தில் விழுந்தார்கள். தண்ணீர் மிகவும் குளிராக இருப்பதால் நெமிலி ஸ்டீபனை அணைத்துக் கொண்டார். அந்த அணைப்பில் வவ்வால் கூறிய அனைத்து உரைகளும் மறைந்து போனது ஸ்டீபனுக்கு. பெண்ணே, வேற்றாடவர் உம்முடைய காட்டிற்கு தங்குவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். இப்போது நீ செய்யும் காரியம் என்ன என்று கூறி கண் சிமிட்டனர் ஸ்டீபன்.
நிம்மதி அமைதியாக, தாங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கொன்றும் கவலை இல்லை, என்னை மெதுவாக கரைக்கு அழைத்துச் செல்லுங்க, எனது தந்தை என்னை காணாது தவித்திருவார் என சொல்ல, நிமிலி சொன்னதை கேட்டு நகைத்தான் ஸ்டீபன். ஸ்டீபன் நகைப்பதை பார்த்து அவனை முறைத்தாள் நிமிலி. எதற்காக இப்பொழுது என்னை பார்த்து நகைக்கிறீர்கள் என சொல்ல, இல்லை, உன்னை காணாத உன் தந்தை தவிப்பார் என்று கூறினாயே, நீ திருமணம் செய்து கொண்டு உன் கணவன் இல்லத்திற்கு சென்று விட்டால் உன் தந்தை என்ன செய்வார் என்று கிண்டலாக கேட்கிறான் ஸ்டீபன். நாங்கள் வெளியில் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம், எங்கள் இனத்திலேயே திருமணம் செய்து கொள்வோம், என தந்தையாரும் இங்குதான் இருப்பார் என்றாள் நிமிலி. நிமிலி கூறியதை கேட்டு முகமாடி போனான் ஸ்டீபன். ஏதும் கூறாமல் அமைதியாக நிமிலி கரையில் கொண்டு வந்து விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள். ஸ்டீபனின் முகவாட்டத்தை கண்டு மனதிற்குள் வேதனை கொண்டாள் நிமிலி. அரசே, தாங்கள் இப்பொழுது என்று கூறுங்கள், தங்களது நாட்டின் அரசியாக உங்களுடன் வருகிறேன், சம்மதமா என்று கத்தினாள். நிமிலி கூறி முடிப்பதற்குள் ஓடி வந்து நிமிலியை அணைத்துக் கொண்டான் ஸ்டீபன். அவன் அணைப்பில் காமம் இல்லை, மாறாக காதல் மட்டுமே நிறைந்திருந்தது. இதை நெமிலியால் உணர முடிந்தது. காட்டின் தலைவரிடம் நெமிலியின் திருமணத்தை பற்றிய உரையாடல் எடுத்து செல்லப்பட்டது. இதை கேட்டவுடன் உள்ளுக்குள் பயம் கொண்டான் தலைவன். ஸ்டீபன் நெமிலியின் தந்தையிடம், பெரியவரே, தங்களின் மகளை நான் விரும்புகிறேன், அவளை எனக்கு மனமுடித்து கொடுத்தால் நான் அவளை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று தன் இருக்கரம் நீட்டி நிற்றாள். இதை பார்த்து மனம் கலங்கினான் நெமிலியின் தந்தை. காட்டின் முறைப்படி அவர்களது திருமணம் இனிதே நடைபெற்றது. மணமக்கள் தங்களது நாட்டிற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நெமிலியின் தந்தை குடிசையை விட்டு வெளியில் வராமல் இருந்தார். நெமிலி, எங்கே உனது தந்தை? அவரிடம் கூறிவிட்டு புறப்படுவோம் என்றான் ஸ்டீபன். அதற்கு நெமிலி, வேண்டாம் அரசே, அவர் என்னை பிரியும் துக்கத்தில் இருக்கிறார், நான் அவரிடம் கூறிவிட்டேன், வாருங்கள் நாம் செல்லலாம் என்று ஸ்டீபனின் கரங்களை பற்றி அழைத்துச் சென்றாள். ஆனால் தளபதி நெமிலியின் தந்தையை பார்க்க சென்றார். என்ன தலைவரை, உமது புதல்வி திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீடு செல்கிறார், தாம் இங்கென்ன செய்கிறீர் என்று கூறிக்கொண்டே அவரின் அருகில் சென்றான். நெமிலியின் தந்தை நடுங்கி போய் அமர்ந்திருந்தார். இதை கண்டு அதிர்கிறான் தளபதி. என்னவாயிற்று தலைவரை, ஏன் அவர் நடுங்கி போய் அமர்ந்திருக்கீங்க, கூறுங்கள் என்று அவர் இரு தோள்களையும் பற்றி கொடுக்கும்போது, தளபதியாரை, உம்மை பார்த்தால் நல்லவர் போல் தோன்றுகிறது, நான் கூறுவதை உமக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், வேறு யாரிடமும் கூறிவிடாதீர்கள் என்று தளபதியிடம் ரகசியம் ஒன்றை கூறினான் நெமிலியின் தந்தை. அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்தார் தளபதி. பின் அங்கிருந்து ஏதும் அறியாதவன் போல் மற்றவர்கள் சேர்ந்து தனது நாடு வந்து சேர்ந்தான். இவர்களின் திருமண செய்தி கேட்டு அனைவரும் சந்தோஷம் கொண்டனர். நாடே கோலாகலமாக இருந்தது. நெமிலி ஸ்டீபன் மேல் அளவு கடந்த காதலை வெளிப்படுத்தினான். நெமிலியின் காதலில் திக்கு முக்காடி போனான் ஸ்டீபன். ஒரு நாள் நெமிலியும் ஸ்டீபனும் தங்களது அறையில் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். ஸ்டீபன் நெமிலியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார். நெமிலியின் விரல்களை தனது விரல்களோடு இணைத்துக் கொண்டு, நெமிலி, உன்னிடம் ஒன்று கேட்கட்டுமா? நெமிலியும் ஸ்டீபனின் தலையை கோதிக்கொண்டே, கேளுங்க மன்னவா என்றான். பெண்ணே, நானே சாத்தானின் தந்தையின் சக்திகளை பெற்றவன், நீயோ ஒரு சாதாரண பெண். என்னால் பல 100 வருடங்களுக்கு மேல் இவ்வுலகில் வாழ முடியும், ஆனால் உன்னால் அது முடியாது. ஆகையால் நான் உன்னை கடித்து உன் ரத்தம் குடிக்கப் போகிறேன். நீயும் என்னுடன் சாகாமல் பல வருடங்கள் என்னுடன் இணைந்து வாழலாம். என்ன சொல்கிறாய் நெமிலி என்று தன் காதல் மனைவியை பார்த்து கேட்டான் ஸ்டீபன். ஸ்டீபன் கூறியதை கேட்டு அமைதியாக புன்னகை செய்தாள் நெமிலி. அன்பரை, அவசர வேண்டாம், நம்முடைய காதல் சின்னமாக நமக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதன் பின் தாங்கள் கூறியபடி என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், நான் தங்களை ஏதும் கூற மாட்டேன் என்று கூறிக்கொண்டே ஸ்டீபனின் மார்பின் மீது மென்மையாக தமது தாமரை இதழ்களை பதித்தாள். இதில் மெய்மறந்து போகின்றன ஸ்டீபன். இறுதி நேரத்தில் வீரன் ஒருவன் ஸ்டீபனை வந்து அழைக்கின்றான். சற்று நேரத்தில் வந்து விடுகின்றேன், என் மகாராணியை என்று நெமிலியின் கன்னத்தை மெதுவாக கிள்ளி விட்டு சென்றான் ஸ்டீபன். ஸ்டீபன் சென்றதும் அங்கு தளபதி ஐஜக் அங்கு வந்து வந்தான். மகாராணி, நான் தங்களிடம் சிறிது நேரம் உரையாடலாம் என்று வந்துள்ளேன், தங்களுக்கு என்னிடம் உரையாடுவதற்கு சிரமம் ஒன்றும் இல்லையே என்று கேட்டான். நெமிலி நகைத்துக் கொண்டே, அதெல்லாம் ஒன்றுமில்லை ஐசக் என்று கூறிக்கொண்டே அறையிலிருந்து வெளியில் வருகிறார். தாங்கள் எதை பற்றி என்னிடம் உரையாடுவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள் என்று நான் கூறட்டுமா என்று கேட்டாள். நெமிலி கூறியதை கேட்டு நகைத்துக் கொண்டே, என்ன மகாராணி, நான் தங்களிடம் எதை பற்றி கூறவில்லையே என்றான் தளபதி ஐஜக். நீங்கள் திருமணம் முடிந்து நாங்கள் நாட்டிற்கு திரும்பும் போது தாங்கள் எனது தந்தையிடம் உரையாடிவிட்டு வந்தீர்களே, அதை பற்றி என்னிடம் கேட்பதற்காகத்தானே இங்கு வந்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டே தளபதி ஐசக்கின் கண்களை கூர்ந்து பார்த்தாள் நெமிலி. நெமிலி கூறியதை கேட்டு அதிர்ந்தான் ஐசக். இது இது எப்படி உங்களுக்கு தெரியும் மகாராணி? என்னால் மற்றவரின் மனதில் இருப்பதை படிக்க முடியும் என்று அமைதியாக கூறினாள் நெமிலி. மகாராணி, தங்கள் தந்தைக்குரியது அனைத்து உண்மையா என்று கேட்டான் ஐசக். ஆமாம் ஐசக், இதை பற்றி யாரிடம் எதுவும் கூறாதே, முக்கியமாக ஸ்டீபனிடம் கூறிவிடாதே என்று எச்சரிக்கை செய்தாள் நெமிலி. ஐயோ மகாராணி, இந்த விஷயத்தை நான் அரசிடம் எப்படி கூறுவேன்? அவர் எனக்கு கொடுக்கும் தண்டனையை விட தாங்கள் எனக்கு கொடுக்கும் தண்டனை மிக மிக கொடுமையானது. நான் எக்காரணம் கொண்டும் தங்களை பற்றிய ரகசியத்தை யாரிடமும் கூற மாட்டேன், முக்கியமாக மன்னிடம். இது தங்கள் மேல் ஆணை மகாராணி என்று அச்சத்துடன் பதிலுரைத்தான் ஐசக். தளபதி ஐசக், உங்களால் ஒரு பெரும் உபகாரமாக வேண்டி உள்ளது, செய்வீர்களா? என்ன மகாராணி, இப்படி கேட்டுவிட்டீர்கள்? இப்பொழுதே கூறுங்கள், இதை ஒரு நொடியில் செய்து முடிக்கின்றேன் என்று விரல்களை சொடுக்கின்றான்.
நெமிலி தளபதி ஐசக்கின் கதையில் ஏதோ கூற நெமிலி ஒவ்வொரு முறை கூறும் போதும் அவன் முகபாவனை மாறிக்கொண்டே இருந்தது. சரி மகாராணி, இதை எப்போது செயல்படுத்த? இன்னும் 2 தினங்களில் பௌர்ணமி வருகிறது. அன்றுதான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மற்ற விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். புரிந்ததா? சரி, தாங்கள் செல்லுங்கள் என ஸ்டீபன் வந்துவிட போகிறான் என்று ஐசக்கை அனுப்பினான். அன்று பௌர்ணமி. நிலா வெளிச்சம் கோட்டையின் உச்சியில் பிரகாசமாய் ஜொலித்தது. நெமிலி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் என்று திடீரென்று ஸ்டீபனின் அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டது. கோட்டையில் இருக்கும் அனைவரும் ஒரு நிமிடம் பயத்தில் உறைந்து போய் நின்றனர். நெமிலி ஏதும் தெரியாதோக்குள் ஸ்டீபன் இருக்கும் மறைக்கு ஓடினான். அங்கே ஸ்டீபன் வழியில் துடித்துக் கொண்டிருந்தான். தளபதி ஐசக் ஸ்டீபனின் மேல் ஏதோ ஒரு பொடியை தூவினான். சற்று நேரத்தில் வலி குறைந்து கத்துவதை நிறுத்தினான் ஸ்டீபன். ஐசக், எனக்கு என்னாச்சு? என்னோட உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குதே. உன்னால் தான் என்னுடைய வலி குறைந்தது. இது எதனால் என்று என்னிடம் கூறுவாயா? அது நான் கூறுகிறேன் அரசே. அதாவது தங்களது முன்னோர்களால் தான் தங்களுக்கு இந்த நிலைமை. என்ன, என்னுடைய முன்னோர்களால் தான் எனக்கு இந்த நிலைமையா? புரியுமாறு கூறு ஐசக் என்று வேதனையில் புலம்பினான் ஸ்டீபன். அரசே, சற்று பொறுங்கள். தளபதியார் கூற வந்ததை தெளிவாய் கூறட்டும். தளபதி ஐசக், நீங்கள் கூற வந்ததை முழுமையா கூறி முடிங்கள் என்று கஞ்சாடை காட்டினான் நெமிலி. தளபதி ஐசக் தொடங்கினான். நம் நாட்டின் எதிர் திசையில் சாத்தான் மலை இருந்த காரணத்தால் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் தீய சக்தி நம் நாட்டிற்குள் நுழைந்து விடும் என்று நம் முன்னோர்கள் தெய்வ சக்தியை நமது நாட்டின் எல்லை வரை காவலுக்கு வைத்திருந்தனர். நமது கோட்டைக்குள் சாத்தான் யாராவது இருந்தால் அவர்களுக்கு வேதனையில் துடித்துடித்து மரணிக்கும்படி தெய்வ சக்திகள் இங்கு கோட்டையின் அடியில் வைத்திருக்கார்கள். என்னுடைய கணக்கின்படி தாங்கள் இன்னும் அடுத்த பௌர்ணமிக்குள் மரணித்து விடுவீர்கள் என்று மூச்சு விடாமல் கூறி முடித்தான் ஐசக். ஐசக் கூறியதை கேட்டு கோபத்தில் கத்தினான் ஸ்டீபன். இல்லை இல்லை, நான் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். எனது நெமிலியுடன் நான் வாழ வேண்டும். ஐசக், இதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறு. இருக்கிறது அரசே, ஆனால் அதை தாங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைதியாக கூறினான் ஐசக். கூறு ஐசக், எதுவாகினாலும் என்னிடம் கூறு. தாங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் தங்களுக்கு எதுவும் நேராது என்று கூறி முடிப்பதற்குள் ஐசக்கின் கழுத்தை பிடித்து தூக்கினான் ஸ்டீபன். இதை பார்த்து அதிர்ந்தால் நெமிலி சற்றென்று ஸ்டீபனின் காலில் விழுந்து கதறினாள். அரசே, அவரை விடுங்கள். இதை பற்றி நாம் பொறுமையாக உரையாடலாம். அவரை விடுங்கள் என்று கதறினாள் நெமிலி. தளபதி ஐசக்கே தூர இருந்தான் ஸ்டீபன். படிக்கட்டுகளின் அடியில் சென்று விழுந்தான் ஐசக். பின் காவலாளிகள் அவனை தூக்கி விடுகின்றனர். ஐசக் மெதுவாக ஸ்டீபனிடம் இருந்தான். அரசே, தாங்கள் என்னை கொஞ்சாலும் பரவாயில்லை. நான் உள்ளதுபடிதான் கூறுகிறேன். தாங்கள் வேறு திருமணம் செய்யாமல் உங்கள் சக்திகள் உன்னிடம் நிரந்தரமாய் இருக்காது என்றான் ஐசக். ஐசக் கூறியதை கேட்டு தனது வாளை உருவினான் ஸ்டீபன். நெமிலி சற்றென்று ஸ்டீபன் கைகளை பற்றி கொண்டார். தளபதி ஐசக், இதற்கு வேறு வழியே இல்லையா? நன்றாக யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு மாற்று வழி கிடைக்கும். ஐசக் ஒரு நிமிடம் யோசித்தான். பின் இதற்கு ஒரு வழி இருக்கின்றது என்று கூறி நிறுத்தினான் ஐசக். ஐசக் கூறியதை கேட்டு பரவசம் அடைந்தான் ஸ்டீபன். கூறு ஐசக், அது என்ன? அதாவது தாங்கள் ரொமேனியா நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினால் தங்களின் சக்திகள் அனைத்தும் தங்களிடமே இருக்கும். தாங்களும் இவ்வுலகம் இருக்கும் வரைக்கும் பூமியில் இருப்பீர்கள் என்று கூறினான் ஐசக். ஐசக் சொன்னதை கேட்டு மனம் உடைந்து போனான் ஸ்டீபன். ஒன்றும் பேசாமல் அமைதியாக தரையில் அமர்ந்தான். நெமிலி ஸ்டீபனும், அரசே வாருங்கள், இப்போதே நாம் இங்கிருந்து செல்வோம். தாங்கள் சக்தியோடு இருந்தால்தான் இன்னும் பல நாடுகளை தாங்கள் பொருட்டி வெற்றியடைய முடியும். நமக்கு இந்த நாடு வேண்டாம், வாருங்கள் இப்போதே இங்கிருந்து செல்வோம் என்று ஸ்டீபனை அழைத்தான் நெமிலி. ஸ்டீபன் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. இதை கண்டு அதிர்ந்தாள் நெமிலி. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அரசரின் கண்களிலிருந்து கண்ணீர் வரலாமா? அரசே, என்னவாயிற்று? தாங்கள் ஏன் இப்படி அழுகின்றேன்? கூறுங்கள் மன்னவா என்று கண்ணீர் வடிகின்றாள் நெமிலி. ஸ்டீபன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, நெமிலி, என்னால் இந்த நாட்டை விட்டு வெளியில் செல்ல இயலாது. இதை கேட்டு ஐசக்கும் நெமிலியும் அதிர்ச்சி அடைந்தனர். மீண்டும் தொடர்ந்தான் ஸ்டீபன். நான் தற்போது ஒரு சாத்தானாக இருந்தாலும் எனது தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன். எக்காரணம் கொண்டும் நான் எனது நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பேன். என் உயிர் என்னும் நாட்டை தான் போகும். ஆனால் என் நாட்டை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். எனக்கு என் நாடும் வேண்டும், என் சக்திகளும் வேண்டும், நெமிலியும் வேண்டும். இப்போதே நான் என்ன செய்ய? இந்த இக்கட்டான சூழலில் எனக்கு யோசிக்க முடியவில்லை என்று கண்ணீர் வடித்தான். நெமிலி ஸ்டீபனும், அரசை நான் கூறுவதை தாங்கள் செவிசாய்க்க வேண்டும். கூறட்டுமா என்று கேட்டாள். கூறு என்பது போல் பார்த்தான் ஸ்டீபன். தங்களுக்கு தங்கள் நாடும் வேண்டும், தங்களின் சக்திகளும் வேண்டும் என்றால் தாங்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்டீபன், நெமிலி என்ன கூறினான்? தெரிந்துதான் கூறுகிறாய் என் பெண்ணே. உனது வாழ்க்கையை பங்கு போட்டு வேறு ஒருத்தை கொடுக்க நினைக்கிறாயா? நீ மட்டும்தானே எனக்கு உலகம். நீ இன்றி நான் இல்லை என்னடி பெண்ணே இவ்வாறு கூறுகிறாய் என்று கண் கலங்கினான் ஸ்டீபன். அரசே, ஒரு பெண்ணுக்கு தனது கணவன் தான் உலகம். தனது கணவன் ஒரு நாட்டுக்கு அரசனாக பலசாலியாக ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கவே விரும்புவார். அப்படி இருக்க தன கணவருக்கு சோதனை வந்தால் அதை மனைவி என்பவள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். மன்னவா, கவலை வேண்டாம். நான் எப்பொழுதும் தங்களின் அருகில் தானே இருக்கின்றேன். சம்மதம் கூறுங்கள் மன்னவா என்று தன் கணவனின் மார்பில் சாய்ந்து கொண்டு கேட்டாள் நெமிலி. அரை மனதுடன் சம்மதம் தெரிவித்தான் ஸ்டீபன். ஒரு வழியாக அவனை சமாதானம் செய்து வெளியில் அனுப்பிவிட்டு நெமிலியும் தளபதி ஐசக்கும் முறையினான். ஐசக், சாத்தான் மலைக்கு பின்னால் கிவி எனும் நாடு உள்ளது.
அந்நாட்டு அரசனுக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவளது பேர் ஆராரோ. அவளைத்தான் நமது அரசருக்கு மனம் முடிக்க வேண்டும். அது என்ன மகாராணி, குறிப்பிட்டு அந்த பெண்ணை கூறுகிறீர்கள்? நிமிலி அமைதியாக, ஐசக் கேள்வி எதுவும் கேட்காமல் நான் கூறுவதை மட்டும் செய். இப்பொழுது நமது மகாராஜா எந்த நாட்டில் இளவரசியாக இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருப்பார். நீங்கள் அவரிடம் சென்று பெண்ணை தேடி திருமணத்திற்கு அழைத்து வருகிறேன் என்று கூறி செல்லுங்கள். நேராக கிவி நாட்டிற்கு செல்லுங்கள். அந்த மன்னன் ஆண்ட்ரூஸ் பெண்ணை தரமாட்டேன் என்று முரண்டு பிடிப்பான். அதற்காக தாங்கள் விட்டுவிடக்கூடாது. அவளை நம் நாட்டிற்கு இழுத்து வந்து விடுங்கள். புரிந்ததா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நெமிலி. தளபதி ஐசக் நொந்து கொண்டான். இங்க என்னதான் நடக்குது? சாத்தானுக்கு பயப்படுவதா இல்லை இந்த அம்மையாருக்கு பயப்படுவதா என்று தெரியவில்லை. நமக்கேன் வம்பு, நாம் அவர் கூறிய வேலையை செய்து முடிப்போம் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து சென்றான் ஐசக். ஸ்டீபன் ஐசக்கை அழைத்தான். தளபதி ஐசக், இதோ இந்தோ பட்டு வண்ண துணியில் எந்தெந்த நாட்டு அரசருக்கு பெண்கள் இருக்கின்றன என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்கள் யாராவது ஒருவரை இங்கு அழைத்து வா என்று கூறி ஐசக்கை அனுப்பி வைத்தான் ஸ்டீபன். ஐசக் நேராக கிவி நாட்டிற்கு வந்தான். அந்த நாட்டு மன்னனிடம் சென்று விவரங்களை கூறி பின் கேட்டான் ஐசக். ஐசக் கூறியதை கேட்டு கோபத்தில் பொங்கி எழுந்தான் ஆண்ட்ரோஸ். அவன் சாத்தானின் சக்திகளை பெற்றிருக்கலாம். அதற்காக எனது பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவானா? அவன் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அதை பற்றி நான் கவலை கொள்ளப் போவதில்லை. இங்கிருந்து செல். உனது மரணம் நான் கூறியதை கூறி என்று கோபத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தான் ஆண்ட்ரோஸ். தளபதி ஐசக் பொறுமையாக ஆண்ட்ரோஸ் கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். இன்னும் என்னவல்லவோ கூறிக்கொண்டிருந்தான் ஆண்ட்ரோஸ். அந்நேரம் ருமேனியா நாட்டு வீரர்கள் இருவர் அங்கு வந்தார்கள். தளபதி ஐசக், இளவரசி அரோராவை நமது வீரர்கள் நமது நாடான ருமேனியா நாட்டுக்கு கொண்டு செல்கின்றனர். வாருங்கள் செல்லலாம் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து சென்றனர். தளபதி ஐசக் அரசர் ஆண்ட்ரோஸை பார்த்து புன்னகைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். இதை பார்த்த மன்னன் ஆண்ட்ரோஸ் தனது வாளை உருவி ஐசக்கை கொள்வதற்காக ஐசக் பின்னால் சென்றான். அவனை ஒரு கரம் பிடித்து நிறுத்தியது. கோபத்தோடு திரும்பி பார்த்தான் ஆண்ட்ரோஸ். அங்கே அவனது தந்தை நின்றார். போதும், உன் நடிப்பை நிறுத்த ஆண்ட்ரோஸ், அவர்கள் சென்று விட்டார்கள் என்று கூறினான். ஆண்ட்ரோஸ் சிரித்துக் கொண்டே தன் தந்தையை கட்டிக் கொள்கிறான். ருமேனியா நாடு ஸ்டீபனின் அரண்மனை. அரோரா கோபத்தில் கத்தினாள். ஒரு பெண் என்று பாராமல் இப்படி இழுத்து வந்திருக்கிறீர்களே, நீங்களாம் மனசாட்சி உள்ளவர்கள் தானா என்றால். அந்நேரம் ஸ்டீபன் அங்கு வந்தான். அரோராவை பார்த்து ஆச்சரியம் கொண்டான். ஆஹா, அழகு என்றால் அதன் பெயர் அரோரா என்று அவள் அழகை பார்த்து மனதுக்குள் புகழ்ந்தான். ஸ்டீபனை பார்த்ததும் கோபத்தின் உச்சிக்கு சென்றாள் அரோரா. நீ எல்லாம் ஒரு நாட்டின் அரசன், வெக்கமாக இல்லை? ஒரு பெண்ணை கடத்தி வந்து இப்படிதான் நடந்து கொள்வீர்களா என்று ஆர்ப்பாட்டம் செய்தாள். அரோரா கூறியதை கேட்டு கோபம் கொண்டான் ஸ்டீபன். கோபத்தில் ஏதோ கூற வந்தான். அக்கணம் நெமிலி அங்கு வந்தாள். அரசே, தாங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், இவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஸ்டீபனை அனுப்பிவிட்டு அரோராவிடம் வந்தாள் நெமிலி. அருகில் வந்த நிமிடத்தில் அவளை கணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுத்தாள். சற்று தூரத்தில் சென்று சுருண்டு விழுந்தாள் அரோரா. அதே கோபத்தோடு கீழே விழுந்து கிடத்தங்களை தூக்கி நிறுத்தினாள் நெமிலி. அடியே, அருவி கட்டவளை, உன்னை நடிக்க வேண்டும் என்றுதான் கூறினேன். ஆனால் நீயோ அதிகமாக நடித்து அனைத்தையும் மீனாக்கி விடுவாய் போலிருக்கே என்று கூறினார். ஏன் இவ்வாறு அதிகமாக நடித்து அனைத்தையும் வீணாக்குறா என்று அரோரா தலையை நங்கன்று கொட்டு வைத்தாள் நெமிலி. வலிக்கிறது சகோதரி என்று தன் தலையை தேய்த்தாள் அரோரா. அந்நேரம் ஐசக் அங்கு வந்தான். அரோரா நெமிலியை சகோதரி என்று அழைத்ததை கவனித்து விட்டான். மகாராணி, இந்த பெண் தங்களை சகோதரி என்று அழைக்கிறாளே, உங்களுக்கு அப்படி என்ன உறவு என்று கேட்டான். தளபதி அவர்களே, சில விஷயங்கள் தங்களுக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. ஆகையால் நாளை திருமணம் ஆகையால் ஏற்பாடுகளை சென்று கவனியுங்கள் என்று கூறி அவனை அனுப்பினான். மறுநாள் திருமணம் இனிதே நடைபெற்றது. அரோராவின் அழகு ஸ்டீபனை ஏதோ செய்தது. ஆனால் நெமிலியை நினைத்து சற்று தடுமாறினான். ஸ்டீபன் ஏதோ சிந்தனையில் இருப்பதை பார்த்து ஐசக் அங்கு வந்தான். அரசே, என்ன வயிற்று? தாங்கள் ஏதோ சிந்தனை இருப்பது போல் தோன்றுகிறது. என்ன வயிற்று என்று கேட்டான். ஐசக், உன்னிடம் சொல்வதற்கு என்ன? அந்த பெண் அரோராவின் அழகு என்னை ஏதோ செய்கிறது. ஆனால் நெமிலுக்கு துரோகம் செய்ய என் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஒருவேளை நான் அரோராவையும் காதல் செய்கிறேனா என்று எனக்குள் தோன்றுகிறது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று ஐசக்கை பார்த்து கேட்டான் ஸ்டீபன். ஸ்டீபன் கேட்ட கேள்வியில் திருவென விழுத்தான் ஐசக். இதற்கு நான் பதில் கூறட்டுமா என்று ஒரு குரல் கேட்டது. அதிர்ச்சியில் இருவரும் திரும்பி பார்க்க அங்கே புன்னகையோடு நெமிலி நின்று கொண்டிருந்தார். ஸ்டீபன் அதிர்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், என்ன நெமிலி, என்ன விஷயம் என்று கேட்டான். ஏதும் அறியாதவன் போல் ஐசக் அங்கிருந்து நழுவினான். நெமிலி ஸ்டீபன் கரங்களை பற்றி அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான். பின் ஸ்டீபனின் கரங்களை தன் கரங்களுக்கு வைத்துக் கொண்டு, அரசே, அரோரா தங்களின் மனைவி. அவள் மேல் காதல் வருவதில் தவறேதும் இல்லையே? இல்லை நெமிலி, அது வந்து என்று ஏதோ கூற வருவான் ஸ்டீபன். அவன் வாயில் தனது விரலை வைத்து,
தாங்கள் எதுவும் கூற தேவையில்லை. நான் மற்ற பெண்களைப் போல் அல்ல. அவள் தங்களுக்கும் சொந்தமானவள். நான் தங்களுக்கு எப்படியோ அதே போல்தான் அவளும். சிறிது காலம் பொறுத்திருங்கள். அவள் இப்போது தங்கள் மேல் சினத்துடன் இருக்கின்றாள். அவள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று. தங்கள் மேல் அன்பு வரும்படி செய்கிறேன் என்று கூறி அவன் நெற்றி முடி விலக்கி தன் இதழ் பதித்து விலகினாள். விலகியவளை இடையோடு வளைத்து தன் மார்பில் அவளை சரிய விட்டான் ஸ்டீபன். அன்பே, என்னடி இது? அவளை பற்றி நான் கூறியது உன் மனதை காயப்படுத்தவில்லையா என்று அவள் தாடியை தனது முகத்திற்கு நேராக வைத்துக் கொண்டே கேட்டான் ஸ்டீபன். தனது முத்து பற்கள் தெரிய புன்னகின்றாள் நெமிலி. அரசே, தங்களின் சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம். ஆகையால் நான் ஏதும் நினைத்து விடுவானோ என்று கவலை கொள்ள வேண்டாம். இன்று என்னுடன் உறங்குங்கள். சிறிது காலம் கடந்ததும் அரோராவும் நம்முடன் உறங்குவாள் என்று கூறினான். ஸ்டீபன் அவளை ஒரு மல்லிகை பந்தை தூக்கி செல்வது போல் தனது அறைக்கு நெமிலியை தூக்கி சென்றான். அரோரா தனது அறையில் இங்குமங்கும் நடந்து கொண்டிருந்தாள். என்ன இது, நெடுநேரம் ஆகிவிட்டது, இன்னும் ஸ்டீபன் இங்கு வரவில்லையே என்று அறையின் வெளியில் எட்டி பார்க்கவும் பின் உள்ளே செல்வதுமாயிருந்தாள் அரோரா. அந்நேரம் பணிப்பெண் ஒருத்தி அங்கு வந்தாள். மகாராணி, அரசர் பெரியர் மகாராணி அறையில் உறங்குகிறார். அதனால் தாங்கள் உறங்கும்படி மகாராணியார் கூறினார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். தரோரா தலையில் அடித்துக் கொண்டான். அடி பாவி, முன்பே யாரிடமாவது கூறியிருக்கலாமே, நான் அப்போதே உறங்கியிருப்பேன் என்று தன் மனதிற்குள் கூறிக்கொண்டே உறங்கினாள் அரோரா. மறுநாள் காலை அரோரா நெமிலியை சந்திப்பதற்காக அவளுடைய அறைக்கு சென்றாள். அவள் செல்லும் வழியில் ஐசக் அங்கு வந்தான். மகாராணி, தங்களை அரசரும் மகாராணியும் அழைக்கின்றனர், வாருங்கள் என்னுடன் என்று அரோராவை அழைத்துச் சென்றனர். விருந்தாளிகள் மாலிக்கு அழைத்துச் செல்கிறான் ஐசக். அங்கே நெமிலி, ஸ்டீபன், காட்டுவாசி தலைவன், அக்கூட்டத்தைச் சேர்ந்த சிலரும் ஸ்டீபனிடம் உரையாடிக் கொண்டிருந்தனர். அரோராவை பார்த்து நெமிலி அவள் கையை பிடித்து மாளிகைக்கு அழைத்து வந்தான். அரோரா, இவர்கள் யாரென்று தெரியுமா? இவர்தான் எனது தந்தை. இவர் காட்டின் ராஜா. இதோ இவர் எனது மாமா. இவர்கள் மூவரும் எனது சகோதரர்கள் மற்றும் இவர்கள் எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தாள் நெமிலி. இப்படியாக அனைவரும் உரையாடிக் கொண்டிருக்கும் நேரம் நெமிலி ஐசக்கை பார்த்து கஞ்சாடை செய்தான். ஐசக் நெமிலியை பார்த்து தலையசைத்தான். மகாராஜா, நமது படை வீரர்களை பற்றி தங்களிடம் கூறியிருந்தேனே, வாருங்கள் அரசே, நாம் சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று ஸ்டீபனை அழைத்துச் சென்றான் ஐசக். சிறிது நேர யோசனைக்கு பின் அங்கிருந்து சென்றான் ஸ்டீபன். ஸ்டீபன் செல்லும் வரை அமைதியாக இருந்தன. பின் நெமிலி அனைவரிடம், சற்று நேரம் பொறுங்கள், தளபதி வந்து விடுவார், அதன் பின் என்னவென்று உரையாடலாம் என்று கூறினாள் நெமிலி. சிறிது நேரத்திற்கு பின் ஐசக் வந்து சேர்ந்தான். அனைவரும் ஒரு அறைக்குள் சென்றனர். கதவு சாத்தப்பட்டது. நெமிலியின் தந்தை நெமிலியிடம், இளவரசி அவர்களை, இன்னும் 2 தினங்களில் பௌர்ணமி வரப்போகிறது. அன்று பல வருடங்களுக்கு ஒரு முறை ஆகாயத்திலிருந்து எரிகள் ஒன்று விழும். அன்று சாத்தானின் சக்திகள் செயலற்று போகும். அன்றுதான் நீங்கள் இருவரும் ஸ்டீபனை கொல்ல வேண்டும் என்று நெமிலி மற்றும் அரோராவை பார்த்து கூறினார் நெமிலியின் தந்தை. இதை கேட்டு ஐசக் அதிர்ந்தான். என்ன கூறியீர்கள்? இந்த 2 பெண்களும் சாத்தானை கொல்லப் போகிறார்களா? அது எப்படி முடியும் என்று கேட்டான் அதிர்ச்சியுடன். நெமிலியின் தந்தை ஐசக்கிடம், நெமிலியை பற்றி கொஞ்சம் உனக்கு தெரியும், இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கூறுகிறேன் கேள். நெமிலி என்னுடைய மகள் கிடையாது. அவள் ஒரு ஓநாய் கூட்டத்தின் இளவரசி. அரோரா கிவி நாட்டின் இளவரசி அல்ல. அவள் ஒரு ஞானியின் மகள், தெய்வீக சக்தி படைத்தவள். பல 100 வருடங்களாக சாத்தான் மலையில் இருக்கும் சாத்தானின் தந்தை அழிக்க எவ்வளவு முயற்சிகள் செய்தாகிவிட்டது. ஆனால் எந்த பயனும் இல்லை. நம்முடைய நல்ல நேரம் சாத்தானின் சக்திகள் அனைத்தும் ஒரு மனிதனின் உடலுக்குள் சென்று விட்டது. இனி அவனை அழிப்பது சுலபம். அதெல்லாம் சரி, ஸ்டீபனை சாதாரணமாக கொண்டிருக்கலாமே, எதற்கு 2 பெண்களும் அரசரை திருமணம் செய்து கொண்டு அதன் பின் கொள்ள வேண்டும் என்று கேட்டார் ஐசக். மீண்டும் தொடர்ந்தார் காட்டின் தலைவன். திருமணம் செய்து கொள்ளாமல் அவனை கொள்ளலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. இவர்கள் அவனை திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் இவர்களும் இணைந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, நெமிலி ஒரு ஓநாய். சாத்தானும் ஓநாயும் எதிரிகள். ஓநாய் நிச்சயமாக சாத்தானை வெல்லும். அதெல்லாம் சரி, சாத்தானுக்கும் மற்றவர்கள் மனதில் உள்ளதை படிக்கும் சக்தி உள்ளது. இந்த 2 பெண்களின் மனதை அவர் எப்படி படிக்காமல் விட்டார் என்று கேட்டான் ஐசக். உண்மைதான், சாத்தானுக்கு மற்றவர்கள் மனதை படிக்கும் சக்தி உள்ளது. இதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஓநாய்களுக்கு சாத்தானை விட மனதை படிக்கும் சக்தி இவர்களுக்குத்தான் அதிகம் உள்ளது. இந்த 2 பெண்களும் சக்தி வாய்ந்தவர்கள். இப்போது ஸ்டீபன் சக்திகள் குறைந்து கொண்டு வருகிறது. சாத்தானின் தந்தையினுடைய மட்டும்தான் அழிந்துள்ளது. சாத்தானுடைய சக்திகள் ஸ்டீபனுக்குள் நுழையும் போதே சாத்தானின் ஆன்மாவும் ஸ்டீபனுக்குள் சென்று விட்டது. இன்னும் 2 தினங்களில் அவர் மரணம் கண்டிப்பாக நிகழ வேண்டும். இல்லையில் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டும். சரி, இப்போது நாம் அனைவரும் உரையாடிக் கொண்டிருப்பது அரசருக்கு தெரியாதா என்று கேட்டான் ஐசக். இதற்கு நெமிலி பதில் கூறினார். ஸ்டீபன் இப்போது காதல் மயக்கத்தில் இருக்கின்றான். எங்கள் இருவரையும் நேசிக்கின்றான். அவனது சக்திகள் குறைந்து பலவீனமாக உள்ளான். அதனால் தான் அவனால் எதையும் யோசிக்கவும் முடியவில்லை, யார் யார் எப்படி என்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று கூறினான். அரோரா ஐசக்கிடம், ஐசக், நாங்கள் ஏன் எங்கள் திட்டங்களை அனைத்தையும் உன்னிடம் கூறுகிறோம் என்று தெரியுமா? தெரியாது என்று தலையாட்டினான் ஐசக். மீண்டும் தொடர்ந்தாள் அரோரா. தாங்கள் தெய்வ சக்தி படித்த ஒருவரின் புதல்வன். அதனால்தான் ஸ்டீபன் தங்களை கடித்து சாத்தானாக மாற்ற முடியாமல் விட்டுவிட்டான். அவனை கொள்வதில் தங்களுக்கும் பங்குள்ளது, மறந்து விடாதீர்கள் என்று கூறினான். இதை கேட்டு சந்தோஷம் கொண்டான் ஐசக். இது என் பாக்கியம் என்று கூறினான் ஐசக். 2 நாட்கள் கழித்து நெமிலியும் அரோராவும் ஸ்டீபன் வருகிறார்கள். அரசே என்று அழைத்துக் கொண்டு இருவரும் அறைக்குள் நுழைந்தனர்.
ஸ்டீபன் இருவரையும் பார்த்து ஆச்சரியம் கொண்டான். ஆஹா, பெண்கள் இருவரும் எவ்வளவு அழகா இருக்கின்றார்கள் என்று சற்று காம போதையில் இன்னும் என்னவளவோ பிதற்றினார். இரு பெண்களும் தங்களுக்குள் நகைத்துக் கொண்டனர். இருவரும் ஸ்டீபனின் அருகில் சென்று ஆளுக்கு ஒரு புறமாக அமர்ந்தனர். முதலில் அரோரா தான் ஆரம்பித்தாள். அரசே, இன்று பௌர்ணமி. எனக்கு கோட்டையின் மேல் மாடத்தில் நின்று நிலாவை ரசிக்க பிடிக்கும். இதோ என சகோதரிக்கும் பிடிக்குமா? வாருங்கள் அரசே, நாம் மூவரும் மேல் மாடத்திற்கு செல்வோம். அங்கு சந்தோஷத்தின் எல்லைக்கே செல்வோம் என்று மிக அருகில் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு கூறினாள் அரோரா. ஏற்கனவே காம போதையில் இருக்கும் ஸ்டீபனுக்கு அரோரா கூறியதை கேட்கும் போது பாலும் தேனும் ஒன்றாக பருகியது போல் தோன்றியது. வாருங்கள் பெண்களை, மூவரும் இப்போதே மேல் மாடத்திற்கு செல்வோம் என்று இருவரையும் கட்டியணைத்துக் கொண்டு அழைத்து சென்றான் ஸ்டீபன். மூவரும் கோட்டையின் மேல் மாடத்திற்கு சென்றனர். ஸ்டீபன் தெரியாமல் மற்றவர்களும் பின்னே சென்றனர். கோட்டையின் உச்சிக்கு மூவரும் வந்தனர். அரோரா ஒரு படம் ஸ்ரீயின் கையை பற்றிக் கொண்டார். நெமிலி ஸ்டீபனின் மற்றொரு கையை பற்றிக் கொண்டார். நெமிலியும் அரோராவும் இவர்கள் தங்களின் மற்றொரு கைகளை பற்றிக் கொள்கிறார்கள். மூவரும் கைகளை பற்றிக் கொண்டு வட்டமாக நிலவை பார்த்துக் கொண்டு நின்றார்கள். மற்றவர்கள் மறந்திருந்து ஏதோ மந்திரங்களை கூறுகின்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீபனின் உருவம் சாத்தானாக மாறினது. இதை பார்த்து பதட்டம் கொண்டான் ஸ்டீபன். எனது உடலுக்கு என்னவாயிற்று? நான் ஏன் இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கேன் என்று அலறினான். அந்நேர பெண்கள் இருவரின் உருவம் மாறின. நெமிலி ஓநாயாக மாறினாள். அரோரா தெய்வசக்தியின் அம்சமாக மாறினாள். பெண்கள் இருவரும் ஸ்டீபனை தாக்க முயன்றனர். ஸ்டீபன் பெண்கள் இருவரின் தோற்றத்தை கண்டு அதிர்ந்தான். அடி பெண்களா, நான் உங்கள் இருவரின் மேல் அளவு கடந்த காதல் வைத்திருந்தேன் அடி. உங்கள் துரோகத்தை என்னால் மன்னிக்க இயலாது. இப்போதே உங்கள் இருவரையும் கடித்து என்னோட காட்டேரியாக அலைய விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே பெண்கள் இருவரின் மேல் பாய்கிறான். திடீரென்று வானத்தில் ஒரு பெரும் வெளிச்சம் தோன்றியது. என்ன நடக்கப் போகின்றது என்று கவனிப்பதற்குள் ஒரு எரிகள் ஒன்று கோட்டையின் வந்து விழுந்தது. ஸ்டீபன் இரு பெண்களும் நான் மறுபடியும் பிறந்து உங்கள் இருவரையும் கொள்வேன் என்று கூறிக்கொண்டே அவனது ஆத்மா அவன் உடலிலிருந்து வெளியேறி எங்கோ பறந்து சென்றது. அதேபோல் நெமிலி அரோரா காட்டுவாசி தலைவன் காட்டுவாசி கூட்டத்தை சேர்ந்தவர்களின் ஆத்மாவும் ஸ்டீபனின் பின்னாலேயே சென்றது. சற்று நேரத்திற்கெல்லாம் ருமேனியா நாடு பாதிக்கு மேல் நெருப்பு குழம்பாக கிடந்தது. சரித்திரம் இதோட முடிந்தது என்று கதையை முடிக்கின்றான் முகேஷ். அனைவரும் அசையாத அமர்ந்திருந்தனர். ஆமா, நான் என்ன சினிமா கதையா சொன்னேன்? சரித்திர கதையா சொல்லியிருக்கேன். இப்படி அசையாம உட்கார்ந்திருக்கீங்க என்று கத்தினான் முகேஷ். இல்ல சார், கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்று உற்சாகத்துடன் சொன்னான் சேரன். அனைவரும் சேரனை முறைத்தனர். அவன் தலையை குனிந்து கொண்டான். சரி, நாம எல்லாரும் இன்னும் ஒரு வாரத்துல ரொமானியா போறோம். உங்க பாஸ்போர்ட், விசா எல்லாம் 2 நாள்ல உங்க கைக்கு கிடைக்கும். எல்லாரும் இப்பவே உங்க ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து சேருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க காட்டேரிகள் பத்தி துப்பறிய போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முகேஷ், உங்க மாமாவும் தானே உங்க கூட வராரு என்று கேட்டான் கமிஷனர். இல்ல சார், அவரால வர முடியாது. ஏன் முகேஷ், எதனால அவரால வர முடியாது? அவர் செத்துட்டார் சார் என்று அமைதியாக சொன்னான் முகேஷ். அனைவரும் கோரஸாக என்ன செத்துட்டாரா என்று கேட்டனர். எப்படி சார் உங்க மாமா செத்தாருன்னு கண்ணன் கேட்டான். அதாவது நான் உங்களுக்கு ரொமேனியால கிடைச்ச புத்தகத்துல இருந்து ஒரு வேம்பயர் கதை சொன்னேன்ல, அந்த புத்தகத்து பின்னால ஒரு வாசகம் இருந்திருக்கு. அதை நாங்க யாரும் பார்க்கல. அந்த கதையை எங்க மாமா தான் படிச்சாரு. அந்த புத்தகத்துல ஒரு சாபம் இருந்திருக்கு. அதை நாங்க யாரும் பார்க்கல. என்ன சாபம் சார் கேட்டான். அந்த புத்தகத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்க உயிர் ருமேனியா நாட்டின் அரசன் ஸ்டீபனுக்கு சொந்தம்னு புத்தகத்தோட கடைசி பக்கத்துல எழுதியிருந்துச்சு. அதான் படிச்சு முடிச்சதும் அவர் செத்துட்டாரு. சரி சரி, சீக்கிரம் ஊருக்கு கிளம்புங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு என்று அனைவரையும் புறப்பட சொன்னான் முகேஷ். சேரன் மனதுக்குள் ஆத்தி, போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்டு ஒரு கூத்தமா நம்மள அந்த சாத்தானுக்கு பழி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சாவு ருமேனியால எழுதியிருக்கு. இதை மாத்த யாரால முடியும் என்று நினைத்துக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். அனைவரும் சேரனையை பார்த்து கொண்டிருந்தனர். போலாமா சார் என்று கேட்டுக்கொண்டே முன்னால் ஓடினான் சேரன். டேவிட்டின் வீட்டில். மாமா மாமா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, நான் காலேஜ் போனும் என்று கத்திக்கொண்டே மாடியில் இருந்து கீழே வந்தான் டேவிட். ஜானும் ஜேம்ஸும் டைனிங் டேபிள் முன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். டேவிட் கத்திக்கொண்டே வந்தவன் ஜானை பார்த்ததும் அமைதியாக வந்து சாப்பிட அமர்ந்தான். என்ன டேவிட், காலேஜ் போறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்குள்ள புறப்பட்டு வந்துட்ட? என்ன விஷயம் என்று கேட்டான் ஜான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல டாட், இப்போ நான் சேர்ந்திருக்க காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க எனக்கு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க டாட் என்று பேசிக்கொண்டே ஏனோ தானவென்று சாப்பிட்டு விட்டு, மாமா நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக காருக்குள் சென்றாமல் தான் டேவிட். ஜான் வேகமாக எழுந்து சென்று ஜேம்ஸின் சட்டையை பிடித்து தூக்கினான். இன்னைக்குள்ள அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். இல்ல என்று தன் வாயை பெரிதாக திறந்து தன் கோரப்பற்களில் தெரிய உருமினான். அதில் ஜேம்ஸ் பயந்து நடுங்கி போனான். காலேஜ் சென்று சேரும் வரை டேவிட்டும் ஜேம்ஸும் எதுவும் பேசவில்லை. காலேஜ் வந்ததும் டேவிட் எதுவும் பேசாமல் இறங்கி சென்னான்.
ஜேம்ஸ் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அங்கே காரில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு பெண்களை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு சந்தேகப்படும் அளவிற்கு ஒரு பெண்களும் இல்லை என்று தெரிந்தவன் அங்கிருந்து சென்றான். ஜேம்ஸ் என்று ஒரு 5 நிமிடத்திற்கு பின்னால் அனு ஓட்டமும் நடையுமாய் காலேஜ் வந்து சேர்ந்தாள். டேவிட் அணுவை காணாது முகம் வாடிப்போய் வகுப்பறையில் அமர்ந்திருந்தான். அந்நேரம் ரக்ஷன் டேவிட்டின் அருகில் வந்து அமர்ந்தான். ஹே டேவிட், என்னாச்சு? அவனோட முகம் வாடி போயிருக்கு, என்ன விஷயம் என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று அடிக்குரலில் சொன்னான் டேவிட். ஆஹாம், அனு இப்போ வந்துருவா, எங்க கொஞ்சம் சிரிப்பாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு டேவிட்டின் தலை வகுப்பறையின் வாசல் பக்கம் திருப்பினான் ரக்ஷன். அங்கே அனு சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான். டேவிட்டின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அனு டேவிட்டை பார்த்து சிரித்துக்கொண்டு அருகில் வந்தாள். ஹாய் டேவிட், இன்னைக்கு நான் புறப்பட நேரமாச்சு, நீ அப்பே வந்துட்டியா என்று கண்களை சிமிட்டிக் கொண்டே கேட்டாள். அதில் கிறங்கிதான் போனான் டேவிட். ரக்ஷன் டேவிட்டின் முதுகில் இடித்தான். தன் நினைவுக்கு திரும்பினான் டேவிட். ஆமா, நான் அப்பவே வந்துட்டேன் என்று இதழ் பிரிக்காமல் சிரித்தான். பின் மூவரும் கேண்டீன் சென்றார்கள். அங்கே மாலினி சோகத்தில் அமர்ந்திருந்தாள். இவர்கள் மூவரும் அங்கு வருவதை பார்த்ததும் மாலினிக்கு கோபமாக வந்தது. பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். மூவரும் ஏதோ வாங்கி சாப்பிட மூவரும் ஏதோ பேசவும் சிரிக்குமா இருந்தனர். அனு இதோ வருகிறேன் என்று எழுந்து சென்றாள். அனு நேராக மாலினியிடம் வந்தாள். ஹாய் மாலினி, என்ன பண்ற என கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்று அமர்ந்தாள் அனு. திடீரென்று அனு தன் அருகில் வந்து அமர்ந்ததும் அதிர்ச்சியின் என்ன செய்வதென்று அறியாமல் விக்கித்து போய் பார்த்தாள் மாலினி. என்ன மாலினி, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே மாலினியின் கரங்களை பற்றி கொண்டு அவள் கண்ணு மரடினாள் அனு. அணுவின் கரங்கள் மாலினி மேல் பட்டதும் ஒரு தாயின் அரவணைப்பை உணர்ந்தாள் மாலினி. வா மாலினி என்று அவளின் கரங்களை பற்றி அழைத்துக் கொண்டு டேவிட் ரக்ஷன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். உட்காரு மாலினி என்று டேவிட்டின் அருகில் அமர வைத்தாள் அனு. நடப்பவை அனைத்தும் கனவா நனவா என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள் மாலினி. அனைவரும் ஒருவர் வரை மாற்றி ஏதேதோ பேசிக் கொண்டனர். மாலினி டேவிட் பேசுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள். பின் டேவிட்டும் ரக்ஷனும் முதலில் எழுந்து சென்றனர். அனு மாலினியை கட்டி அணைத்தாள். அந்த அணைப்பில் தனக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள் மாலினி. சரி மாலினி, சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம், சரியா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் அனு. மாலினிக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் நிலைக்கு திரும்புவதற்கு சில நிமிடங்கள் ஆனன. கல்லூரி 10 நாட்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டது. எதற்காக விடுமுறை வருகிறாள் என்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. டேவிட் ரக்ஷன், இந்த விடுமுறையில் நான் கூட தனியா நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யும் ப்ரோ என்று கேட்டான் டேவிட். அதுக்கென்ன டேவிட், கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் என்று ரக்ஷன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு அனு வந்தாள். டேவிட் சொன்னதை அணுவிடம் சொன்னான். ரக்ஷன் அணுவும் இதற்கு சம்மதம் சொல்கிறாள். அந்நேரம் மாலினி தன் ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அனு மாலினி அழைத்தாள். ஹே மாலினி, இங்க வா. மாலினி எதுவும் பேசாமல் அணுவிடம் வந்தாள். டேவிட் மாலினியை பார்த்து, மாலினி, அப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன், இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமா என்று கேட்டாள். இந்த வார்த்தையை கேட்டதும் மாலினி மீது படப்படவென அடித்தது. அது வந்து இல்லை என்று சொன்னார். டேவிட் இந்த வழிமுறையில் மாலினியும் நம்ம கூட வரட்டுமா என்று கேட்டாள் அனு. டேவிட் ஏதோ யோசித்தவனாக என்று தலையாட்டினான். சரி டேவிட், கார் வந்ததும் நம்ம கிளம்பலாம் என்று சொல்லினான் ரக்ஷன். நால்வரும் டேவிட் காருக்காக காத்து கொண்டிருந்தனர். அந்நேரம் ஜேம்ஸிடமிருந்து டேவிட்டிற்கு கால் வந்தது. போன் எடுத்து பேசினான் டேவிட். டேவிட், நானும் உன்னோட டேடியும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போறோம். நீ நேரா வீட்டுக்கு வந்துடு. உன்னை பார்த்துக்க ஒரு அம்மா வருவாங்க. அவங்க நம்ம வீட்லயே தங்கிப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது, புரியுதா என்று கண்டிப்புடன் சொன்னான் ஜேம்ஸ். சரிங்க மாமா, நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்லயே இருக்கேன் என சொல்லி போனை அணைத்தான். மற்ற மூவரும் டேவிட்டையை பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பாக்குறீங்க, எங்க டேடியும் மாமாவும் வெளியூர் போறாங்க என்று கத்தி சொன்னான் டேவிட். நால்வரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு ஒன்றாக நடந்து வந்தனர். முதலில் மாலினி வீடு வந்தது. டேவிட் மாலினிக்கு கை கொடுத்தான். தன் கரங்கள் நடுங்க டேவிட்டுக்கு கை கொடுத்தாள் மாலினி. மாலினி, நாளைக்கு உங்க வீட்டுல வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் என்று கொஞ்சம் அருகில் வந்து சொன்னான். அக்கனும் மாலினி மீது படபடவென அடித்தது. அவளுக்குள் ஏதோ செய்தது. மற்ற மூவரும் தத்தம் அவரவர் வீடுகளுக்கு செல்கின்றனர். அன்று இரவு மாலினிக்கு உறக்கம் வரவில்லை. டேவிட் கை கொடுத்ததை நினைத்துக் கொண்டிருந்தாள். அங்கே டேவிட்டுக்கும் உறக்கம் வரவில்லை. மாலினி நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த பொண்ணுக்கு நாம கை கொடுத்ததும் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். அது என்ன? அணுகிட்ட கூட எனக்கு இந்த அளவுக்கு எதுவும் தோணல, ஆனா இவைக்கிட்ட மட்டும் ஏன்? எனக்குள்ள என்னென்னமோ தோணணும் என்று தனக்குள்ளே கேள்வியில் எழுப்பிக் கொண்டே உறங்கி போனான் டேவிட். முகேஷ் ஏர்போர்ட்டில் மற்றவர்களாக காத்து கொண்டிருந்தான். ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தனர். அனைவரும் ருமேனியா வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் ஒதுக்கப்பட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். இன்னும் அரை மணி நேரத்துல ரெடியா இருங்க, ஸ்பாட்டுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு முகேஷ் ஒரு அறையில் சென்று புகுந்து கொண்டான். அனைவரும் ஒவ்வொரு அறைக்குள் சென்று புகுந்து கொண்டனர். சேரன் மட்டும் சோகமாக இருந்தான். அந்நேரம் அங்கே வாட்ச்மேன் உள்ளே வந்தான். சார், என்ன சார், அந்த சாத்தான்களை எப்படி கொள்ளலாம்னு பிளான் போடுறீங்களா தம்பி என்று கேட்கிறான். சேரன் தன் மனதிற்குள், அடப்பாவி, நானே பயந்து போய் இருக்கேன், இவன் வேற இப்படிலாம் சொல்றானே, உசுர வாங்குறானே என்று புலம்பிக் கொண்டு அவன் ஒரு அறைக்குள் சென்றான். அனைவரும் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தனர். அந்த இடத்தை பார்த்ததும் இவர்கள் அசந்து போன. அந்நாட்டு துப்பறியும் வல்லுநர்கள் முக்கால்வாசி அரண்மனையை தோண்டி வெளியே கொண்டு வந்திருந்தனர். அங்கே நிறைய ஓநாய் சிலைகளும் காட்டேறு சிலைகளும் நிறைய இருப்பதை பார்த்தன.
அனைவரும் அரண்மனைக்குள் சென்று பார்த்தனர். அரண்மனை எவ்வளவு அழகா இருக்கின்ற வாயை பிளந்தன இவனம். ருமேனிய நாட்டை சேர்ந்த வல்லுநர் ஒருவர் முகேசரிடம் சேரனை பார்த்து ஏதோ சொன்னார். வெகு நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். எழில் சேரனிடம், ஏப்பா உன்னை பார்த்து அந்த இங்கிலீஷ்காரன் கை நீட்டி ஏதோ பேசிட்டு இருக்கான், ஒருவேளை அடுத்த பழி நீயா இருக்குமோ என்று கேட்டுக்கொண்டு சேரனை திரும்பி பார்த்தான். அங்கு அவனை காணவில்லை. ஆமா, சேரன் எங்கப்பா, இங்கதானே இருந்தான் என்று கோட்டிக்கொண்டு கீழே பார்த்தன. கையையும் காலையும் பரப்பிக் கொண்டு கீழே மயங்கி கிடந்தான் சேரன். அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். அந்நேரம் அங்கு முகேஷ் வந்தான். ஆமா, சேரனுக்கு என்னாச்சு என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், அந்த இங்கிலீஷ்காரன் சேரனை கை காட்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தாருல்ல, அதுல பையன் பயந்துட்டான் என்று சொல்லி சிரித்தான் கண்ணன். சரி சரி, சேரனை எழுப்பி கூட்டிட்டு வாங்க, உள்ள நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றனர். மற்றவர்கள் முகேஷ் பின்னால் சென்றனர். மதர் தெரசா அனாதை இல்லம். அணு தோட்டத்தில் அமர்ந்து எதை யோசித்துக் கொண்டிருந்தாள். ஃபாதர் பெர்னாண்டஸ் அங்கு வந்தார். என்னாச்சு அணு, எதே தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அடடே ஃபாதர், வாங்க, உங்களை நான் இங்க எதிர்பார்க்கலையே என்று சந்தோஷத்துன்னு சொன்னாள் அனு. ஆனா ஃபாதரை நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லிக்கொண்டே மதர் டயானா அங்கு வந்தாள். என்னாச்சு ஃபாதர், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள் அனு. இல்ல, நல்ல விஷயம்தான். நாளைக்கு நீ டேவிட் கூட வெளியே போறியா? கூட யாரெல்லாம் வராங்க என்று கேட்டார் ஃபாதர். ஆமா ஃபாதர், டேவிட், ரக்ஷன், அப்புறம் மாலினி. ஏன் ஃபாதர், என்னாச்சு, எதுக்கு கேக்குறீங்க என்றாள் அனு. ஃபாதர் சிரித்துக்கொண்டே, ஒண்ணுமில்ல, சும்மாதான் கேட்டேன். நாளைக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், சரியா என்றார் ஃபாதர். ஐயோ ஃபாதர், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவேன். சரி மாம், நீ இப்போ என்ற அணுவை உள்ளே அனுப்பிவிட்டு மதர் டயனாவிடம், டயனா, நாளைக்கு அணு போயிட்டு திரும்பி வர மாட்டான், நீ கவலைப்படாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். ஃபாதர் சொன்னதை கேட்டு அதிர்ந்த டயனா, ஃபாதர் என்ன சொல்றீங்க, அனு போயிட்டு திரும்ப வரமாட்டாளே என்று கேட்டார். டயனா, இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. பல வருஷங்களுக்கு ஒரு முறை எரிக்கல் ஒன்று பூமிக்கு வரும். அது இன்னும் சில நாட்கள வரப்போகிறது. மீண்டும் யுத்தம் தொடரப் போகிறது. என்னிடம் வேறு எதுவும் கேட்காதே, அணுவிடம் கேட்காதே. நாளை அவள் புறப்படும் போது ஆசி வழங்கி அனுப்பிவை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். ஃபாதர் பெர்னாண்டஸ். ஃபாதர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றார் மதர் டயானா. டேவிட் வீடு. காலையில் சீக்கிரமா எழுந்து விடுகிறான் டேவிட். எழுந்ததும் முதல் வேலையாக ரக்ஷனுக்கு கால் செய்தான். ரக்ஷன், நான் டேவிட். நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? ஏன்னா எனக்கு வெளியில வந்தா தனியா வந்து பழக்கம் இல்ல. ஹே டேவிட், சாப்பிட்டதும் உடனே நான் அங்க வரேன். பொண்ணுங்க 2 பேரையும் நாம போய் பிக்கப் பண்ணிக்கலாம், ஓகே என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். திடீரென்று மாலினி அவன் முன்னால் நிற்பது போல இவனுக்கு தோன்றியது. அவள் மெல்லிய காட்டன் புடவையும் தலை பின்னி அதில் மல்லிகை சரம் வைத்து பார்க்கவே மிகவும் அழகாக தெரிந்தாள். மெதுவாக நமது டேவிட்டின் அருகில் வந்தாள். டேவிட், எனக்காக தான் காத்துட்டு இருக்கியா என்று கேட்டுக்கொண்டு டேவிட்டின் அருகில் சென்று மிகவும் நெருக்கமாக நிற்கிறாள். டேவிட்டிற்கு வியர்த்து கொட்டுகிறது. அப்படியே டேவிட்டை கட்டியணைத்து டேவிட்டின் முத்தம் பதிகிறான். தம்பி தம்பி, திடீரென்று கண் விழித்து பார்த்தா அங்கே வேலைக்கார பெண்மணி நின்று கொண்டிருந்தா. தம்பி, பகல்லே கனவா? பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. சாப்பிட வாங்க தம்பி என்று சொல்லிவிட்டு சென்றாள் அப்பெண்மணி. டேவிட் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் ரக்ஷன் அங்கு வந்து சேர்ந்தான். டேவிட்டும் ரக்ஷனும் காரில் புறப்பட்டன. இருவரும் முதலில் அணு இருக்கும் அனாதை விடுதிக்கு சென்றன. அணு அங்கு தயாராக நின்றாள். மூவரும் மாலினி வீட்டிற்கு வந்தன. மாலினியை பார்த்ததும் ஒரு நிமிடம் அசந்துதான் போனான் டேவிட். காட்டன் புடவை, தலை பின்னி, மல்லிகை சரம் வைத்து பார்க்கவே சும்மா சினிமா நடிகை போல் வந்தாள் மாலினி. ரக்ஷனும் அணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தன. காரில் டேவிட்டின் அருகில் மாலினி சென்று அமர்ந்து கொண்டாள். மாலினியின் அருகில் அணு அமர்ந்தாள். ரக்ஷன் முன்னால் அமர்ந்து கொண்டான். டேவிட்டும் மாலினியும் தன் கண்களாலே பேசிக்கொண்டு வந்தன. திடீரென ரக்ஷன் கத்தும் சத்தம் கேட்டது. டேவிட் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். என்னாச்சு ரக்ஷன், இப்ப எதுக்கு இப்படி கத்துற என்று கேட்டான் டேவிட். டேவிட், இப்போ பீச்சுக்கு போகணும், ஆனா டிரைவர் வேற பக்கம் போறாரு பாரு என்கிறான் ரக்ஷன். ஆனால் டேவிட் இதுவரை தனியாக எங்கும் சென்றது கிடையாது. ஆகையால் அவன் திருவென விழித்தான். டிரைவர், வண்டியை நிப்பாட்டு என்ற டிரைவரும் சண்டை போட்டான் ரக்ஷன். டிரைவர் வண்டியை நிப்பாட்டி விட்டு இறங்கி ஓடினான். என்ன நடக்கிறது என்று யூகிப்பதற்குள் திடீரென எங்கிருந்தோ வந்த ஒருவன் மயக்கம் மருந்து ஸ்ப்ரேயை அவர்கள் முகத்தில் அடித்தான். நால்வரும் மயங்கி சரிந்தன. அவன் தனது போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இவங்களை மயக்கத்துல வச்சிருக்கேன் சார். ஓகே சார் என்று போனை வைத்துவிட்டு 4 பேரையும் ஒரு பெரிய கண்டெய்னர் வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு சென்றனர். ருமேனிய நாடு. அனைவரும் அரண்மனைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக துப்பறிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக மதியம் வந்தது. சரி, மணி 1 ஆச்சு, வாங்க போய் சாப்பிடலாம் என்று அனைவரையும் அழைத்தான் முகேஷ். அனைவரும் உணமருந்துவதற்காக அரண்மனை விட்டு வெளியே வந்தனர். அந்நேரம் அங்கு உடலில் இலைத்தலைகளை சுற்றி கொண்டு 5-6 பேர் முகேஷிடம் வந்தார்கள். சாப், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம பண்ண போற பூஜையில கல்லா இருக்கிற ஓனாயெல்லாம் உயிரோட வந்துடும் என்று சொன்னான் காட்டுவாசி மனிதன் ஒருவன். இதை கேட்டு ஐவரும் அதிர்ச்சியானாங்க. சார், என்ன சொல்றீங்க, இங்க கல்லா கிடக்கிற ஓனாயெல்லாம் உயிரோட வருமா? அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் சார் என்று சந்தோஷ் கேட்டான். காட்டுவாசி மனிதன் ஒருவன், ஐயா சாப், நீங்க 5 பேரும் ஓனாய் தான். அதோ கிடக்க ஓனாய் சிலைகள், அதுல உங்க உடம்பும் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி பண்ண போற பூஜையில உங்க உடம்புக்குள்ள போக போறீங்க. அதோ நிக்கிறாரு சேரன் தம்பி, அவர் தான் ஓனாய் இளவரசியோட அப்பா.
இதோ இந்த முகேசாப் தான் ஸ்டீபனோட அப்பா நிக்கோலஸ். மத்த 4 பேரும் இளவரசியோட உடன் பிறந்த அண்ணன்மார்கள். இன்னும் 4 நாள்ல எரிக்கல் ஒண்ணு பூமிக்கு வரப்போகுது. அன்னைக்கு இங்கே ஒரு போர் ஒண்ணு நடக்க போகுது. அவன் இன்னும் சொல்லிக்கொண்டே சென்றான். சரி சரி, மத்த விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். நீங்க புறப்படுங்க. சரி, நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்குள் ஒதுக்கப்பட்ட டென்ட்டுக்குள் சென்றான் முகேஷ். சாப்பிடாமல் அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆமா, இப்ப என்னாச்சுன்னு நீங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க? சொல்லுங்க என்று கேட்டான் முகேஷ். அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே சார் என்று கேட்டான் வசந்த். சேரன் ஓவேனா அழுதான். சார், போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சார். இப்படியே ஒவ்வொருவரா ஒவ்வொன்றா சொல்றீங்க. அந்நேரம் டென்ட்டுக்குள்ள ஒருவன் வந்தான். பார்ப்பதற்கு சும்மா சினிமா ஹீரோ போல் வாட்ட சாட்டமாக அழகாக இருந்தான். சரி, எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இல்ல, இன்னும் ஏதாவது கேள்வி பாக்கி இருக்கா என்று கேட்டான் அந்த வாட்டமான ஆள். அடடே, வாங்க தாமஸ், எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க என்று கை குலுக்கிக் கொண்டே கேட்டான் முகேஷ். ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். இவங்க பேசுனதை கேட்கும்போது எனக்கு கோபம் தான் வருது என்றான் தாமஸ். ஆமா சார், உங்களுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க, கடைசியில நாங்க தான் சாக போறோம் என்று சொன்னான் கண்ணன். தாமஸ் அமைதியாக சிரித்தான். முகேஷ் மற்றவளும், ஏய் முட்டாள்தனமா பேசாது, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு இவரு சாக போறாரு தெரியுமா? இதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சார் சொல்றீங்க? நாங்க உயிரோட இருக்கிறோம்னா நீங்க சாகணுமா என்று ஐவரும் கேட்டனர். ஆமா, நான் யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாதுல, சொல்றேன் கேளுங்க. என்னோட பேர் ஸ்டோக்கன். அன்னைக்கு ரொமேனிய நாட்டை கைப்பற்றணும்னு ரொம்பவே வெறியோட இருந்தேன். ஆனா என்னால அந்த வலிமையான நாட்டை கைப்பற்ற முடியல. குறுக்கு வழியில ஜெயிக்கணும் முடிவு பண்ணேன். சாத்தா மலைக்கு போய் சாத்தானோட தந்தை கிட்ட உதவி கிட்ட நான் செஞ்ச பெரிய தப்பு அதுதான். அன்னைக்கு நான் பேராசா படாம இருந்ததா சரித்திரம் இப்படி ஆகியிருக்காது. நான் சாத்தாங்கிட்ட போனதுனாலதான் ஸ்டீஃபனும் போனான். நானாச்சும் சாத்தானோட சக்தியில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஸ்டீஃபன் சாத்தானாவே மாறணும்னு நினைச்சு அவனை கடிச்சு சாத்தானாவே மாறிட்டான். சரி சார், நீங்களும் ஒரு சாத்தான் தான். நீங்க எப்படி இங்க என்று கேட்டான் நிலையில். கேட்கறது நியாயம்தான். அன்னைக்கு போர் நடக்கும்போது ஸ்டீபன் சாத்தானா மாறி போருக்கு வந்தான். நான் தோத்து போயிடுவேன் எனக்கு தெரியும். அதனால சாத்தான் மலைக்குள்ள தஞ்சம் புகுந்துட்டேன். அங்கே சாத்தானோட மகனை பார்த்தேன். அவன் ரொம்ப நல்லவன். பொதுவா நம்ம எல்லாரும் வேம்பையர் எல்லாம் கெட்டவங்கன்னு நினைக்கிறோம். அது தப்பு. சாத்தானும் அவனோட மகனும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் தான் ஒதுங்கி இருந்தாங்க. வேம்பையர் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அவனோட குணங்களை வச்சுதான் காட்டேரிகள் செயல்படுது. ஆனா பேராசை பிடிச்ச மனுஷங்க காட்டேரியா மாறணும்னு நினைக்கிறாங்க. என்ன பார்த்ததுமே நான் எதுக்காக சாத்தான் மலைக்கு வந்திருக்கேன்னு சாத்தான் தெரிஞ்சுக்கிட்டான். நான் சாத்தான் கிட்ட எனக்கு இந்த சக்திகள் வேண்டாம், நான் மனுஷனா இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னேன். ஆனா சாத்தான் அதை கேட்கல. உனக்கு எதுவும் ஆகாது, நீ இப்படியே இரு. ஆனால் சாத்தானாக மாறி இருக்கும் ஸ்டீபன் மரணிக்க வேண்டும். அதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டான். அதன்படி ஓநாய் கூட்டத்தை தேடி போனேன். அக்கூட்டத்தின் இளவரசி நெமிலியை சந்தித்து உதவி கேட்டேன். உடனே சம்மதம் தெரிவித்தாள். பின் தெய்வசக்தி அம்சத்தோட பிறந்த அரோராவை சந்தித்து பேசினேன். அவளும் இதற்கு ஒத்துக்கொண்டாள். இறுதியாக ஸ்டீபனின் தளபதி ஐசைக்கும் தீய சக்திகள் அவனுக்குள் சென்று விடாமல் தெய்வ சக்தி மூலம் அவனை பாதுகாத்தோம். கோட்டையை சுற்றி ஓநாய் கூட்டம் சாத்தான்களை வேட்டையாட துவங்கியது. இறுதியில் ஏரிகள் வானில் தோன்றும் நேரம், ஸ்டீபன் மரணிக்கும் நேரம் ஏரிக்கல் கோட்டையின் மேலே விழுந்து விட்டது. அதனுடைய எல்லாருடைய ஆத்மா வெளியேறிச்சு. இன்னைக்கு நம்ம செய்ய போற பூஜையில எல்லாருடைய ஆத்மாவும் அவங்கவுங்க உடம்பு மூல போய் சேரப்போகுது. அப்படின்னா நெமிலி, அரோரா, ஸ்டீபன், ஐசக் இவங்களோட ஆத்மா அவங்க உடல்ல வந்து சேர்ந்துருமா என்று கேட்டான் எழில். நிச்சயமா என்கிறான் தாமஸ். அப்படின்னா ஸ்டீபனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருமே, அப்ப நம்ம எல்லாரையும் அவன் கொன்னுருவான் என்றான் சந்தோஷ். நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டீபன், ஐசக், நெமிலி, அரோரா, அதாவது டேவிட், ரக்ஷன், அனு, மாலினி 4 பேரையும் தூக்கியாச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டீபன் உடல்ல மந்திர கயிறு கட்டியாச்சு. டேவிட்டோட ஆத்மா ஸ்டீபன் உடலுக்குள்ள போனதும் எரிக்கல் விழுகிற வரைக்கும் அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம். ஏன் சார், அவன் சாகுற வரைக்கும் நம்ம கட்டுக்குள்ளே அவனை வச்சிருக்க முடியாது என்றான் சேரன். முடியும். ஒரே ஒரு விஷயத்தால அவனை கட்டுப்படுத்த முடியும். என்ன என்று அனைவரும் கோரஸாக கேட்டனர். காதல். என்னது காதலா என்கிறான் கோரசமாக. ஆமா, ஸ்டீபன் சாத்தானாக இருக்கலாம். ஆனா அவன் ஒரு மனிதன். அதுக்கப்புறம் அவன் தான் ஒரு சாத்தான். ஒரு மனிதனுடைய வீக்னஸ் என்னன்னா காதல். அந்த காதல் ஸ்டீபனுக்குள்ள நிறையவே இருக்கு. அப்புறம் என்ன சார், அந்த 2 பொண்ணுங்களை வச்சு எப்படியாச்சும் காதலிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவனை கொன்றலாம் என்று சொன்னான். ஹஹா, அது கொஞ்சம் கஷ்டம் என்றான் தாமஸ். ஏன் சார், எதனால? இது கண்ணன். ஏன்னா ஸ்டீபனோட சக்திகளை அபகரிக்க டேவிட்டோட அப்பா ஜான், மாமா ஜேம்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய பேர் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா சாரா வந்ததுன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாரு சார் அந்த சாரா? இது சந்தோஷ் கேட்க, சாரா டேவிட்டோட அம்மா. அதாவது அவங்க ஒரு நல்ல சக்தி. ஜான் சாராவை திட்டம் போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எதுக்குன்னா ஒரு தீய சக்திக்கும் ஒரு நல்ல சக்திக்கும் பிறக்கிற குழந்தை ரொம்பவே ஸ்பெஷல் தெரியுமா? சாராவுக்கு ஜான் ஒரு கெட்ட சக்தின்னு தெரிஞ்சு போச்சு. எங்க டேவிட் கிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்து அவளை கொன்னுட்டாங்க.
என்ன சார் சாரா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்க. என எழில் கேட்க, உண்மைதான். சாராவோட நல்ல சக்தின்னு சொன்னால, ஜானோட பிளான சாரா கண்டுபிடிச்சுட்டா. எங்களுக்கு இந்த விஷயத்த ஒரு ஆள் மூலமா சொல்லிட்டா. அப்புறம் ஜான் அவளுக்கு விஷம் குடுத்துட்டான். ஆனா சாரா அந்த விஷயத்த தன்னோட தொண்டைக்குழியில வச்சுக்கிட்டா. அவளுக்கு இறுதி சடங்கு முடிந்தும் நாங்க அவள சவப்பெட்டியில இருந்து வெளியே எடுத்து காப்பாத்திட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா பாருங்க என சொன்னார். காட்டில் ஜானின் தந்தை மைக்கேலின் பங்களா. டாட் டாட் நீங்க வெள்ளி கட்டிகள் நிறைய வாங்கிட்டு வர சொன்னீங்க. இதோ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் டாட் என்று சொல்லிக்கொண்டே தான் கொண்டு வந்த வெள்ளிகளை தன் தந்தையிடம் கொடுத்தான் ஜான். மைக்கேலை ஜானை ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டான். இதில் நிலை குலைந்து போனான் ஜான். இதை கண்டு ஜேம்ஸ் திரு திருவென விழித்தான். டாட் என்னாச்சு? இப்ப எதுக்கு என்ன கன்னத்தில் அறிஞ்சிங்க என்று கன்னத்தை தேய்த்து கொண்டே கேட்டான் ஜான். ஆமாம், இப்ப எதுக்கு வெள்ளி கட்டிகளை கொண்டு வர சொன்னேன் தெரியுமா என்று காட்டுக்கத்தல் கத்தினான் மைக்கேல். தெரியாது என்பது போல் ஜானும் ஜேம்ஸும் தலையாட்டான். திரும்பவும் மைக்கேல் கத்த ஆரம்பித்தான். ஓநாய்கள் எல்லாம் திரும்ப வரப்போகுது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் ஜான். என்னடா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? சோ ஓநாய்கள் திரும்ப வர்றது உனக்கு தெரியாது. ஓகே, இப்போ உன்னோட பையன் டேவிட் எங்க இருக்கான் என்று கேட்டான் மைக்கேல். என்னடா இப்ப டேவிட் காலேஜ்ல இருப்பான் என்று கூலாக சொன்னான் ஜான். அப்படியா, சரி, உன்னோட வீட்டுக்கு போன் பண்ணி அந்த பொம்பளை கிட்ட உன்னோட பையன் எங்கன்னு கேளு. ஜான் வேகமாக போனை எடுத்து பேசினான். டேவிட் எங்க? ஓ அப்படியா, சரி என்று சொல்லிக்கொண்டு போனை கட் செய்தான். டாட், டேவிட்டுக்கு 10 நாள் காலேஜ் லீவ். இன்னைக்கு அவனோட நண்பர்கள் கூட வெளியே போயிருக்கான். இதுல என்ன இருக்கு டாட் என்று கேட்டான். இதே இடியட், உன்னோட பையனை கடத்திட்டாங்க. அவன் இப்ப ருமேனியால இருக்கான். அது மட்டும் இல்ல, ஸ்டீபனோட அரண்மனையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு காட்டேரிகளையும் ஓநாய்களையும் எழுப்ப போறாங்க. நம்மளோட ஆத்மா ருமேனியால கல்லா இருக்கிற நம்மளோட உடலுக்குள்ள போக போகுது. இதை கேட்டு ஜேம்ஸும் ஜானும் சந்தோஷம் கொண்டாங்க. சூப்பர் டாட், நாம நம்மளோட உடல்ல போய் சேர்ந்ததும் நம்ம சக்திகளை வச்சு ஓநாய் கூட்டத்தை தூசம் செய்வோம் என்றான் ஜான். மைக்கேல் நாற்காலில் தொப்பென்று விழுந்தான். தலையில் கை வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தான். அங்கே சில வினாடிகள் அமைதிகள் குடிக்கொண்டது. பின் மைக்கேல் தொடர்ந்தான். எனக்கு என்னோட சக்திகள் எதுவும் வேண்டாம். எனக்கு ஸ்டீஃபனோட சக்தி தான் வேணும். என்னடா சொல்றீங்க? ஸ்டீஃபனோட உடம்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டான் ஜான். அதாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம ரொமேனியா போயாகணும். உன்னோட பையன் டேவிட், அனு, ரக்ஷன், மாலினி இவங்களை ரொமேனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. டேவிட்டோட ஆன்மா ஸ்டீஃபனோட உடலுக்குள்ள போறதுக்குள்ள என்னோட ஆன்மா அந்த உடலுக்குள்ள போயாகணும். அன்னைக்கு ஸ்டீஃபனோட படை வீரர்கள் நானும் ஒருத்தன். எனக்கு சக்திகள் வேணும்னு ஸ்டீஃபன் முன்னாடி மண்டி போட்டு நின்னேன். அவன் என்னை ஏளனமா பார்த்தான். கொஞ்ச நேரம் என்னை அலைய விட்டு அப்புறம் தான் என்னை கடிச்சு சக்திகள் கொடுத்தான். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவனை கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிக்கணும். அப்படி செஞ்சா அவனோட சக்திகள் முழுசு எனக்கு வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா விதி, எரிக்கல் அரண்மனை மேல விழுந்து எல்லாரும் சாக வேண்டியதா போச்சு. அந்த ஸ்டோக்கர் மறுபடியும் வந்துட்டான். அவன் தான் இப்ப எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு காட்டேரிகளை சுத்தமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். இப்ப என்ன டாட் பண்றது என்று கேட்டான் ஜான். இப்போ ஒன்னும் கெட்டு போயில. ஜான், ஜேம்ஸ் நீங்க 2 பேரும் ரெடி ஆயிருங்க. நாம நம்மளோட பிளைட்ல இப்பயே ருமேனியா போறோம். இன்னைக்கு நடக்க போற பூஜையில எப்படியாச்சும் நாமளும் கலந்துக்கணும். சமய பார்த்து ஸ்டீஃபனோட உடலுக்குள்ள நான் போகணும். சரி சரி, பேச நேரமில்ல, நாம உடனே புறப்படணும். டாட், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன என்பது போல் பார்த்தான் மைக்கேல். டாட், இந்த வெள்ளிக்கட்டில எதுக்காக கொண்டு வர சொன்னீங்க? ஓநாய்களை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. சாதாரணமா ஓநாய்களை கொல்ல முடியாது. வெள்ளி அம்புகளால் மட்டும்தான் அதுகளை கொல்ல முடியும். நாம முன்னால போவோம். வெள்ளி அம்புகளோட நம்ம ஆளுங்க பின்னால வருவாங்க என்று சொல்லிவிட்டு ஜானியும் சேம்சையும் அழைத்துக் கொண்டு ருமேனியாவுக்கு புறப்பட்டான் மைக்கேல். ருமேனியா. டேவிட் அப்பொழுதுதான் கண் விழித்திருந்தான். தன் அருகில் ரக்ஷன், அனு, மாலினி மயக்கத்திருப்பதை பார்த்து அதிர்ந்தான். வேகமாக மூவரையும் எழுப்பினான். மூவரையும் எழுந்து, என்னாச்சு டேவிட், நாம இப்ப எங்க இருக்கோம் என்று கேட்டுக்கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றனர். அந்நேரம் அங்கு தாமஸ் வந்தான். தாமஸை பார்த்ததும் டேவிட் அவனிடம் சண்டைக்கு சென்னான். ஏய், யாரு நீ? எதுக்காக எங்களை இப்படி கடத்தி கொண்டு வந்திருக்க என தாமஸின் சட்டையை பிடித்தான். ஐயோ, உங்களை நான் கடத்தினேன். இதோ இவங்கதான் கடத்தினாங்க என்று தனக்கு பின்னால் கை காட்டினான். அங்கே சாரா நின்று கொண்டிருந்தாள். சாராவை பார்த்ததும் டேவிட் அம்மா என்று ஓடிப்போய் தன் தாயை கட்டி கொண்டான். சாராவும் தன் மகனை கட்டிப்பிடித்து முத்தமலை பொழிந்தான். அம்மா, நீங்க தான் செத்து போயிட்டீங்களே, அப்புறம் எப்படிமா திரும்ப வந்தீங்க? நீங்க இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று தாயிடம் இன்னும் ஏதேதோ கேட்டு அழுதான் டேவிட். அங்குமிங்கும் அனைவர் கண்களும் கண்ணீர் மலை. ஒரு வழியாக டேவிட்டை சமாதானம் செய்தாள் சாரா. சாரா அணுவை பார்த்தா. டேவிட், இந்த அணு யார் தெரியுமா என்று கேட்டான். தெரியாது என்று தலையாட்டினான் டேவிட். இந்த பொண்ணுதான் என்னோட அண்ணன் பொண்ணு என்று அணுவை கை காட்டினாள் சாரா. டேவிட் அணுவை ஆச்சரியமாக பார்த்தான். சரி டேவிட், வாப்பா, உனக்கு கொஞ்சம் பேசணும் சொல்லி தாமஸ் அவனை அழைத்துச் சென்றான். லாரா அணுவையும் மாலினியும் தன் அருகில் அழைத்தாள். அம்மா, பொண்ணுங்களுக்காக உங்களுக்கோட பொண்ணுங்க முன்ஜென்ம நினைவுகள் வந்துருச்சு என்று கேட்டாள். இருவரும் மகாராணி போல் நின்று கொண்டு வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே சிரித்தனர். அங்கே தாமசுடன் செல்லும் டேவிட் தன் மனிதருக்குள், என்னை கொல்வதற்கு மறைமுகமா திட்டம் திட்டீர்களா? நான் சாத்தான். என்னை வெல்ல இவ்வுலகில் யாரும் இல்லை. அடி பெண்களை, என்னை கொல்ல என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள். வஞ்சித்து விட்டீர்கள். மறக்கவில்லையடி உங்களின் வஞ்சத்தை. என் உடல் கிடைக்கட்டும், யாரையும் உயிரோடு விட மாட்டேன் என்ற மனிதருக்குள் கருவி கொண்டான்.
லாரா ஏதேதோ பேசினாள். ஆனால் மாலினி மட்டும் அமைதியாகவே இருந்தாள். என்ன மாலினி, என்னாச்சு? எதுக்கு இப்படி அமைதியா இருக்க என்று கேட்டாள். நாங்க இங்க வந்து இறங்கியதும் எங்கள் கனவுக்குள்ள எங்களுடைய முன்ஜென்ம நினைவுகள் எங்களுக்குள் வந்துவிட்டது. அதே போல் டேவிட்டுக்கும் வந்துவிட்டது. அவனுக்கு எங்கள் மேல் காதல் இருக்கும் அளவை விட வஞ்சம்தான் அதிகமாக இருக்கு. இப்ப என்ன செய்ய என்று கேட்டாள் மாலினி. லாரா மென்மையாக மாலினி தலையை வருடினாள். பெண்ணே, உன் முன் ஜென்மத்தில் ஸ்டீபன் உன்மேல் அளவு கடந்த காதல் வைத்திருந்தான். இவ்வுலகில் காதல் என்றுமே பரிசுத்தமானது. காதலால் அவனை வீழ்த்த முடியும். அது உன்னால் மட்டும்தான் பெண்ணை முடியும். நாளை விடியலில் அவரவர் உடலுக்குள் சென்று விடுவீர்கள். மாலை மறுநாள் எரிக்கல் விழப் போகின்றது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உள்ளது. அவனை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேனே என்று கூறினாள் லாரா. மைக்கேல் தனது பட்டாளத்துடன் ரொமேனியா வந்து சேர்ந்தான். ஸ்டீபனின் அரண்மனைக்கு அருகில் யாருக்கும் தெரியாமல் தங்கியிருந்தான். இரவும் வந்தது. காட்டுவாசி கூட்டம் ஒன்று அங்கு வந்தது. ஒரு 10 பேருக்கு மேலே யாகத்தை நடத்தினார்கள். மறுநாள் பௌர்ணமி. ஆனால் முதல் நாளின் நிலா மிகவும் வெளிச்சமாக இருந்தது. அனைவரும் தயாராக இருந்தனர். அங்கு மைக்கேல், ஜான், ஜேம்ஸ், இன்னும் நிறைய பேர் காத்து கொண்டிருந்தனர். சரியாக யாகம் முடியும் வேளையில் அனைவரும் மயங்கி விழுந்தனர். டேவிட்டின் ஆன்மா முதலில் ஸ்டீபன் உடலுக்குள் சென்றது. பின் ஒவ்வொன்றாக நிகழ்ந்தது. மைக்கேல் கண் விழித்து பார்த்தான். முன் ஜென்மத்தில் இருந்த தன்னுடைய உடலுக்குள் இருந்தான். அவனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஜான் மைக்கேலை சமாதானம் செய்தான். டாட், கவலை வேண்டாம். ஸ்டீபனை கடித்து அவனுடைய ரத்தத்தை குடிங்கள். அனைத்து சக்தியும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்றான். அங்கே மாலினியின் ஆன்மா நிமிலின் உடலுக்குள் சென்றது. அணுவின் ஆன்மா அரோராவின் உடலுக்குள் சென்றது. தாமஸின் ஆன்மா ஸ்டோக்கரின் உடலுக்குள் சென்றது. கண்ணன், சந்தோஷ், எழில், சேரன், வசந்த் இவர்கள் ஓநாயாக இருக்கும் தங்கள் உடலுக்குள் சென்றன. உயிர் பெற்ற அனைத்து ஓநாய்களும் கண்ணிமிக்கும் நேரத்தில் எங்க ஓடிச் சென்று மறைந்தது. ஸ்டீபன் தனது 2 மனைவிகளையும் பார்த்தான். 2 பெண்களும் தனது கணவனிடம் ஓடி வந்தார்கள். ஆனால் ஸ்டீபன் அரோராவை மட்டும் அணைத்துக் கொண்டான். இதை நிமிலியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்கள் கலங்க ஸ்டீபனை பார்த்தான். அவன் இவளை கண்டு கொள்ளவில்லை. அரோராவை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றான். சாரா நெமிலியை சமாதானம் செய்ய தொடங்கினாள். ஸ்டீபன் நெமிலி மேல் கோபமாக இருந்தான். அரோரா ஸ்டீபனும், அரசே, அவள் என் சகோதரி. என்னை விட தங்கள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள். தாங்கள் இவ்வாறு செய்தது மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் உள்ளது என்று தனக்குள் இருக்கும் வருத்தத்தை தெரிவித்தாள் அரோரா. ஸ்டீபனும் எதுவும் கூறாமல் அவனுடைய அறைக்கு சென்றான். அரோரா அவன் பின்னல் சென்றான். நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு அறையின் உள்ளே சென்றான். அறை முக்கால்வாசி சேதமாகி கிடந்தது. அறையில் ஒரு ஓரத்தில் ஓவியம் ஒன்று இருந்தது. அதில் நெமிலியும் ஸ்டீபனும் இருந்தார்கள். நெமிலியின் ஓவியத்தை பார்த்து கண் கலங்கினான் ஸ்டீபன். இதை அரோரா பார்த்து விடுகிறாள். உடனடியாக அரண்மனை விட்டு வெளியே ஓடி வருகிறாள். சகோதரி, சகோதரி, எங்கே இருக்கிறாடி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் அரோரா. ஒரு மரத்தின் அடியில் கவலையோடு அமர்ந்திருந்தாள் நெமிலி. அரோரா நேராக நெமிலியிடம் வந்து அவளை கட்டிக்கொண்டு, அடிய சகோதரி, அவர் என்னையல்ல உன்னைதானே விரும்புகிறார். இதை கேட்டதும் நெமிலி அமைதியாக, போடி, என் மனம் வேதனை கொள்ளக்கூடாது என்று என்னிடம் பொய் உரைக்காது என்று அரோராவை தள்ளிவிட்டாள் நெமிலி. அடி பைத்தியமே, வா என்னுடன் என்று அவளை அரண்மனைக்குள் இழுத்து சென்றாள் அரோரா. ஏதும் புரியாமல் அவள் பின்னால் ஓடினாள் நெமிலி. இதையெல்லாம் சாராவும் தாமஸும் அருகிலிருந்து மரத்தினில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அரண்மனைக்குள் இருக்கும் ஸ்டீபன் அறைக்கு அருகில் வந்ததும் அரோரா அப்படி நின்று விடலாம். சகோதரி, அங்கே பாரடி என்று நெமிலியின் தொழில் இடித்தாள் அரோரா. நெமிலி அறைக்கு உள்ளே பார்த்தால் அங்கே ஸ்டீபன் சுவற்றில் இருக்கும் நெமிலியின் ஓவத்தை பார்த்து கண்கலங்கி நின்றான். இதை பார்த்த நெமிலி அமைதியாக அரண்மனை விட்டு வெளியே வந்தாள். இதை பார்த்து அதிர்ந்தாள் அரோரா. அரோரா நெமிலியை தடுத்து நிறுத்தினான். ஏய், உனக்கு என்னடி ஆயிற்று? நீ ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்வாய் என்றளவா நினைத்தேன். ஆனால் நீயோ ஒன்றும் நடாவாத போல் வெளியே செல்கிறாய் என்று கேட்டாள். நிமிலி அரோராவை கட்டிக்கொண்டு அழுதாள். சகோதரி, அவனை கொல்வதற்கு தான் அவனை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அவனோ என்னை உண்மையாக காதலித்துள்ளான். இதை பார்க்கும்போது எனக்கே என் மேல் வெறுப்பாக இருக்கிறது. அரோரா, நான் முடிவெடுத்து விட்டேன். நாளை ஸ்டீபனோட நானும் மரணிக்கப் போகிறேன். அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்றாள் நிமிலி. அப்படியானால் நீயும் ஸ்டீபனை காதலிக்கிறாயா? ஆமாம் அரோரா, அவனுடைய காதலை இந்த ஜென்மத்தில் தானடி உணர்ந்து கொண்டேன். நிச்சயமாக ஸ்டீபன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனை கொல்லும் தைரியம் எனக்கில்லை. ஆகையால் அவன் மரணிக்கும் நேரம் நானும் மரணிக்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நெமிலி. அரண்மனை உட்புறம் நின்று கொண்டு ஸ்டீபன் நெமிலி பேசியதை கேட்டான். அரண்மனைக்கு வெளிப்புறம் தாராவும் தாமஸும் இருவரும் கேட்டனர். நெமிலி வெளியில் வந்ததும் தாராவை கட்டிக்கொண்டு அழுதாள். அந்நேரம் ஸ்டீபன் வேகமாக வந்தான். சாராவை விலக்கிவிட்டு நெமிலியின் 2 தோள்களையும் பற்றி கொண்டு அவள் கண்களை கூர்ந்து பார்த்தான். இதை பார்த்த லாரா, தாமஸ், அரோரா மற்றும் கண்ணன், சேரன், சோழன், வசந்த், சந்தோஷ் அனைவரும் அதிர்ச்சியா பார்க்கின்றனர். நெமிலியும் ஸ்டீபனும் எந்நேரம் தாக்குவான் என்று மற்றவர்களும் ஸ்டீபனை தாக்குவதற்கு தயாராக இருந்தனர். நெமிலியின் கண்ணீரை பார்த்து காதலின் உண்மையை புரிந்து கொண்டான் ஸ்டீபன். அடியே, என் ஆசை மனைவி, ஒரு உண்மையை சொல். நான் என்றால் உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் இல்லை என்றால் உன் உயிருக்கூட துறந்து விடுவாயா? கூரடிப்பென்று என்று கேட்டான் ஸ்டீபன். முன்பு நான் எப்படியோ, ஆனால் நீங்கள் என்னை கண்டு கொள்ளாமல் செல்லும் சமயம் என் உயிரை யாரோ கொண்டு செல்வது போல் தோன்றியது. உங்களின் மகத்தான காதலை இந்த ஜென்மத்தில் உணர்ந்து கொண்டேன். நிச்சயமாக தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தங்களையும் தங்கள் கூட்டத்தையும் ஓநாய்கள் சும்மாவிடப் போவதில்லை. தங்கள் மரணத்திற்கு பின் நான் வாழ்ந்து என்ன பயன் என்று கூறிக்கொண்டே கண்ணீர் விட்டாள் நெமிலி. அப்படியா?
எப்படியும் உனது ஆட்கள் என்னை கொன்று விடுவார்கள். சரி, உன் காதல் உண்மையென்றால் இப்போதே நீ இறந்து விடு. இதோ இதில் விஷம் உள்ளது. நீ என் மேல் வைத்திருக்கும் காதல் உண்மையானதா அல்லது நடிப்பா என்று தெரிந்துவிடும் என்று கூறிக்கொண்டே விஷம் நிறைந்த குடிவை ஒன்றை நெமிலி முன் நீட்டினார் ஸ்டீபன். இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் சாராவும் தாமஸும் அமைதியாக நின்றனர். சகோதரி, வேண்டாமடி, அதை நீ பருக வேண்டாம் என்று கத்தினாள் அலோரா. யார் பேச்சையும் கேளாமல் ஸ்டீபனிடமிருந்து விஷத்தை வாங்கி பருகினாள் நெமிலி. அனைவரும் செய்வதறியாது திகைத்து போய் நின்றனர். ஸ்டீபன் அமைதியாக நெமிலியை பார்த்து கொண்டு நின்றான். நெமிலி ஸ்டீபனும், ஸ்டீபன் காதல் மிகவும் புனிதமானது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானது இந்த காதல். நான் உங்களை கொல்ல நினைத்தது உண்மை, ஆனால் என் காதல் உண்மையானது. அன்று நீங்கள் சாத்தானின் தந்தையின் முழு சக்தியும் தங்களுக்குள் பெற்றிருந்தீர்கள். தாங்கள் அப்போது இருந்த நிலையில் உலகத்தை தாங்கள் ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள். அதில் உங்கள் சுயநலம் அதிகமாக இருந்தது. நாங்கள் இருவரும் தங்களை காதலித்து ஏமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம். எதற்காக? உலகத்தை சாத்தானிடமிருந்து காப்பாற்ற. நான் போன வழி வேண்டுமானால் தவறாக இருக்கலாம், ஆனால் என் காதல் உண்மையானது. தாங்கள் பிறக்கும் போதே சாத்தான் அல்ல, மனிதன். என் காதலை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் அது பொய்யென்று தெரிந்து கொண்டேன். எனக்கு மறுபிறப்பு ஒன்று இருந்தால் அப்போது நான் சாத்தான் குலத்தில் பிறந்து தங்களை வந்து சேர வேண்டும். அப்போதாவது என்னை காதல் செய்வீரா ஸ்டீபன் என்று தன் இரு கைகளையும் நீட்டி நின்றாள் நெமிலி. அனைவரும் அடுத்து என்ன செய்யலாம் என்று மண்டை காய்ந்து போய் நின்றனர். ஸ்டீபன் நெமிலியை பார்த்து சிரித்தான். அப்போதுதான் நெமிலி ஒன்றை கவனித்தாள். அவளுக்கு எதுவும் ஆகவில்லை. தாமஸ் திரித்துக்கொண்டே ஸ்டீபனை கட்டி தழுவினான். தாரா ஸ்டீபனை கட்டியெடுத்து நெற்றியில் முத்தமிட்டான். அரோரா நெமிலியை கட்டிப்பிடித்து, அடியே, என் சகோதரி என்று அவளுக்கு முத்தமலை பொழிதான். இங்கு என்ன நடக்கிறது என்று யாராவது என்னிடம் கூறுகிறாளா என்று கத்தினாள் நெமிலி. ஸ்டீபன் நெமிலியின் அருகில் வந்தான். பெண்ணே, என் காதல் உண்மையானது. உன் காதலும் தான். முன்பு வேண்டாமாலும் இவ்வுலகை ஆள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உன்னுடன் சேர்ந்து வாழவே ஆசைப்படுகிறேன். உன் மனதில் என்னை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவே நான் இவ்வாறு செய்தேன். நீ அறிஞது விஷம் அல்ல. இந்த ஜென்மத்திலும் நான் சாத்தான் தான். என்னுடைய வாழ உனக்கு விருப்பமா கண்ணே என்று கண்ணடித்தான். ஆமாம், இங்கு என்ன நடக்கின்றது என்று கூறுங்கள் என்று அனைவரையும் பார்த்து கேட்டாள் நெமிலி. இங்கு பதில் சொல்ல நான் சொல்கிறேன் என சொல்லி முன்னால் வந்தான் தாமஸ். ஸ்டீபன் ருமேனியா வருவதற்கு முன்னாடியே போய் மூலமாக என்கிட்ட பேசிட்டான். இன்று இரவு எரிக்கல் விழப்போகுது. அதுக்கு முன்னாடியே ஸ்டீபனோட சக்திகள் எல்லாம் எனக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அதோ தெரியுதே ஒரு மலை, அதுதான் சாத்தான் மலை. நான் இனிமேல் அங்கதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்ல, இந்நேரம் ஓநாய்கள் எல்லாம் சாத்தான்களை சிறைப்பிடிச்சிருக்கும். சாரி ஸ்டீபன், உன்னோட அப்பா, தாத்தா இவங்களும் ஓநாய்கிட்ட மாட்டிட்டு இருப்பாங்க. ஸ்டீபன் சிரித்தான். ஆமாம், என்னோட சக்திகளை அபகரிக்கணும்னு நினைச்சாங்க, இப்போ மாட்டிக்கிட்டாங்க. சரி நெமிலி, அரோரா, இன்னைக்கு நைட் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் தாமஸ். இரவு வந்தது. எரிக்கல் விழும் நேரம். ஸ்டீபன் சக்திகள் அதிகமானது. தாமஸ், அதாவது ஸ்டோக்கன், ஸ்டீபனை கடித்து அவன் சக்திகள் அனைத்தும் தனக்குள் பெற்றான். எரிக்கல் நேராக கடலில் சென்று விழுந்தது. அனைத்து ஓநாய்களும் இவர்கள் அனைவரும் விடை பெற்றுக் கொண்டு காட்டுக்குள் சென்று மறைந்தன. சேரன், சந்தோஷ், கண்ணன், எழில், வசந்த் ஐவரும் நெமிலியை கட்டிப்பிடித்து தனது அன்பை பரிமாறிக்கொண்டனர். பின் இவர்களும் காட்டுக்குள் சென்று மறைந்தனர். தாமஸ் அனைவரும் விடை பெற்றுக் கொண்டு சாத்தான் மலையில் தஞ்சம் அடைந்தான். ஒரு வழியாக ஸ்டீபன் அரோராயும் நெமிலியும் திருமணம் செய்து கொண்டான். ருமேனியா நாட்டின் ஒரு பகுதியில் இவர்கள் வசித்து வந்தனர். தாரா வீட்டுக்குள் பார்த்து கொண்டே கத்துகிறாள். ஏய், யாரடி அங்க 2 பேர் இருக்கீங்க? ஒரு காஃபி கேட்டா எவ்வளவு நேரமாச்சு? எவளாச்சும் பதில் சொல்றாங்களா? ஆண்டி, இந்தாங்க காஃபி என்று இருவரும் ஒன்றாக வந்து நின்றனர். ஆண்டி, இந்தாங்க என்னோட காஃபி குடிங்க. இல்ல ஆண்டி, என்னோட காஃபி குடிங்க என்று இருவரும் சண்டை போட்டனர். ஸ்டீபன் ஜன்னல் வழியாக சாத்தான் மலையை பார்த்து கொண்டு நின்றான். சாத்தான் மலையில் ஹஹஹா. தாமஸ் மலையை அதிரும்படி சிரித்தான். முட்டாள், முட்டாள் ஸ்டீபன், நீ ஒரு முட்டாள். காதலுக்காக உன்னோட சக்திகளை என்கிட்ட கொடுத்துட்ட. டே மைக்கேல், ஸ்டீபனை ஏமாத்தி அவனோட சக்திகளை நீ வாங்கணும்னு நினைச்ச. பார்த்தாயா, நான் அவனை ஏமாத்தாம அவன் கையாலே அவனோட சக்திகளை நான் வாங்கி விட்டேன் பார்த்தாயா என்று மேலும் சிரித்தான். கூடிய உறவில் இவ்வுலகை ஆளப்போவது நான் தான், ஹஹஹா என சிரித்தான். மைக்கேல், ஜான், ஜேம்ஸ் மூவரும் தாமஸின் அருகில் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தனர். இங்கே ஸ்டீபன் சாத்தான் மலையை பார்த்து சிரித்தான். அவன் கண்கள் முழுவதும் கருப்பாக மாறியது. அவன் வாயின் இருபுறமும் பற்கள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. தாமஸ், என்னோட சக்திகள் என்கிட்டதான் இருக்கு. நான் காதலுக்கு கட்டுப்பட்டவன். எந்த சொல்லும் உன்னால் இவ்வுலகை ஆள முடியாது என்று தந்தைக்கும் தனக்குள் பேசிக்கொண்டார். நெமிலியும் மரரவும் அடுப்பணியின் வேலை செய்து கொண்டிருந்தன. ஸ்டீபன் பின்னால் சென்று இருவரையும் கட்டி அணைத்துக் கொண்டான். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.